சில மாணவன் டிஸ்டிங்ஷன் வாங்கினான்னு வைங்களேன், ப்ரொஃபஸர் மாதிரி ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மிடம் படித்த ஒரு மாணவன், அவன் கோல்டு மெடலிஸ்டா, அவன் டிஸ்டிங்ஷன் வாங்குறானா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாணவனை, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு ஆசிரியருக்கு. அந்த மகிழ்ச்சியில் அப்படியே தத்தழிக்கிறார் துரோணாச்சாரியார். அந்த தத்தழிப்பினுடைய விளிம்பு எதில் வந்து நின்றுச்சு தெரியுமா? கொஞ்சம் என் ஸ்டூடெண்ட் தானே, என் மாணவன் தானே அப்படிங்கிற ஒரு செருக்கு உள்ள வந்துட்டு துரோணருக்குள்ள. அந்த செருக்கு தலை காட்டின உடனே இந்த வாய் சும்மா இருக்காது. உடனே கொஞ்ச நேரம் அதை நிறுத்தி வச்சுட்டு சொன்னாரு, இந்த சபையில் என் மாணவனுக்கு இணையான ஒரு மாணாக்கன் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருப்பானே ஆனால் அவன் வந்து இவனோடு போட்டியிடலாம். இதுதான் பாரதம் சொல்லுது. வியாசர்லையும் இதுதான் இருக்கு, வில்லியார்லையும் இதான் இருக்கு. இந்த கூட்டத்தில் என் மாணவனுக்கு இணையான போர் வீரன் இருந்தால் அவனோடு வித்தைகளை வெளிப்படுத்த வரலாம். இதை நான் முதல் முறையாக சொல்கிறேன்கிறார் துரோணர். இரண்டாவது சொல்றார், இரண்டாவது முறையாக அறிவிக்கிறேன், என் மாணவன் அர்ஜுனனுக்கு இணையான திறமசாலி இந்த கூட்டத்தில் இருந்தா எழுந்து வந்து தன் வித்தையை காட்டலாம். சபையே பின்ட்ராப் சைலண்டாக இருந்தது. மூன்றாவது முறையாக சொல்கிறேன், என் மாணவன் அர்ஜுனனுக்கு இணையான வில்வித்தையாளன் இந்த சபையில் எழுந்தால் எழுந்து வந்து அவனோடு வித்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம்னார். மூணாவது தடவை சொன்னோன்னா கர்ணன் எழுந்து நின்றார். நான் இருக்கிறேன் என்று எழுந்து நின்றார். எப்பவுமே ரெண்டு பேருக்கு இடையில போட்டினா தான் சபை என்ன செய்யும், சந்தோஷமா இருக்கும். அதனால தான் வழக்காடு மன்றங்கள், பட்டிமன்றங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. மாற்றி மாற்றி எடுத்து பேசினா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேர் போட்டிக்கு வந்த உடனே அந்த சபையே ஆரவாரம் செய்கிறது. அர்ஜுனன் என்னென்ன வித்தைகளை செய்கிறானோ அத்தனை வித்தைகளையும் கர்ணனும் செய்தான். இப்ப கிரிக்கெட் பாணியில சொல்லணும்னா மேட்ச் டிரா. இவர் ஒன்று செஞ்சா அவர் பதிலுக்கு இன்னொன்று செய்கிறார். இவனுக்கு இணையானவனே யாரும் இல்லை என்று துரோணர் சொன்னாரே, இப்போ இவனுக்கு இணையான ஒருவன் சபையில் இருக்கிறானே என்கின்ற கூதூகலம் கூட்டத்தில், இதை துரோணாச்சாரியாரால தாங்க முடியல. இது அவரால் தாங்க முடியல. நிறுத்து, நீ யாருன்னார். உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாரு, உன்னை யார் இந்த சபைக்குள்ள அனுமதிச்சது, இந்த சபைக்குள்ள இன்னார் தான் வரணும்னு ஒரு கண்டிஷன் இருந்ததா? ஒண்ணு. குலம் தெரிந்தவன் கோத்திரம் தெரிந்தவன் தான் அர்ஜுனனோடு இங்கே வில்வித்தையை பகிர்ந்து கொள்ள வர வேண்டும் என்கின்ற அறிவிப்பு இருந்ததா? இல்ல. நம்பர் 2, அதற்கு பிறகு ஒருவன் தன் திறமையை வெளிப்படுத்திய பிறகு அந்த திறமையை அங்கீகரிக்க முடியாத ஒரு ஆணவம் துரோணருக்குள்ளே இருந்தது. அதான் உண்மை. துரோணாச்சாரியாரா இருந்தாலும் செஞ்சது தப்பு தானே. அந்த நெருடல் உள்ள இருக்கு. ஆகா, இவன் நம் மாணவனை விட மிஞ்சி விடுவானோ என்று, நிறுத்து, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்ன, உன் தாய் யாரு, உன் தகப்பன் யாருன்னு கேட்டார். முதல்ல இந்த குலம் இந்த கோத்திரத்தை சார்ந்தவன் தான் அர்ஜுனனோடு தன்னுடைய வில்வித்தையை பகிர்ந்து கொள்ள வரணும்னு நீ ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தீன்னா குலங்கோத்திரமே தெரியாதவன் அவன் பேசாம இருந்திருப்பான்ல. அதை விட்டுட்டு திறமையாளன் வான்னு கூப்பிட்டப்ப திறமைக்கு குலம் இல்லை, திறமைக்கு கோத்திரம் இல்லை, திறமைக்கு வேற எந்த அடையாளங்களும் தேவையில்லை. வந்தான், பொறுக்க முடியல உன்னால. உன் குலம் என்ன கோத்திரம் என்னன்னு சபையில் அத்தனை பேர் முன்னாடியும் கேட்கிறியே, அவன் குலமும் கோத்திரம் அவனுக்கு தெரிஞ்சா சொல்லிட மாட்டானா? தன்னை யாருன்னே அவனுக்கு தெரியாதே. தன்னை ஒரு தேரோட்டியின் மகனாகத்தான் அவனுக்கு தெரியும். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தன் மகன் அந்த சபையில் அவ்வளவு பேரோடும் புகழோடும் இருக்கிறான் என்கிறதை கேள்வியுற்று அதிரதன் ஓடியே வரான். அதிரதனை பார்த்த உடனே கர்ணன் போய் அவன் காலில் விழுந்து ஆசி வாங்குறான். ஓஹோ, தேரோட்டியின் மகனோ? யார் கேட்கா? கிருபாச்சாரியார் கேட்கிறார்.
தேரோட்டியின் மகனோ, தேரோட்டியின் மகனுக்கு அரசனோடு சமமாக வில்வித்தை பகிர்ந்து கொள்ள என்ன உரிமை, யார் கொடுத்ததுன்னு கேட்டார். உடனே கூட்டத்தில் இருந்த துரியோதனன் எந்திரிச்சு யார் கொடுக்கணும்னு கேட்டான். யார் கொடுக்கணும், யாரை பார்த்து குலம் கோத்திரம் கேட்கிறீர்? அது வரைக்கும் கர்ணன் அவருக்கு தெரியுமா, இல்ல துரியோதனன் கர்ணனுக்கு தெரியுமா? அநியாயம் என்று வருகின்ற பொழுது அதை யார் வேண்டுமானாலும் தட்டி கேட்கலாம் என்று சொல்லக்கூடிய பாடத்தை சொன்னது பாரதம். அதுக்கு ஒன்றும் யாரும் இன்னாருக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தப்பை யார் வேணாலும் தட்டி கேட்கலாம். யாரை பார்த்து குலம் கோத்திரம் என்று கேட்கிறேன்? துரோணாச்சாரியாரே, நீரும் அகத்தியரும் குடத்திலிருந்து தானே வெளியே வந்தீங்க, திருமால் தூணிலிருந்து தானே வெளியே வந்தான், சிவன் மூங்கில் இருந்து தானே வெளியே வந்தான். இவங்களுக்கெல்லாம் என்ன குலம் என்ன கோத்திரம்னு சொல்லு. இந்த நிக்கானே கர்ண, அவனுடைய குலம் கோத்திரத்தை நான் சொல்கிறேன் என்று சொன்னான். சொல்லிட்டு சொன்னார் பாருங்க, வில்லியார் வாயிலாக துரியோதனன் சொல்கிறான், கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியர்க்கும் வன்மைகை உற்றவருக்கும் வீரன் என்று உரைத்தவருக்கும் வாழ்வுடை கொற்றவருக்கும் உண்மையான கோதில் ஞான சரித்திரம் நற்றவருக்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையேன்னா. யாரையாவது புதுசா பார்க்குறோன்னு வைங்களேன், புதுசா பார்க்குறவங்க கிட்ட நீங்க என்ன ஜாதி, நீங்க என்ன ஏனோ இப்படி எவனாவது கேட்டான்னு வைங்க, அவன் பழக்கத்தை அன்னையோட முடிச்சிருங்க, அன்னையோட அதை முடிச்சிடணும். ஏதோ டங் ஸ்லிப்பில் ஏதோ ஒன்று தப்பாக கேட்டுட்டோன்னு வைங்க, அது மன்னிக்கக்கூடியது. சில பேர் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வருவாங்க, நம்ம பார்வைக்கு அவங்கள கணவன் மனைவியோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க அண்ணன் தங்கச்சியாக இருப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்? அவங்க வரும்போது நல்லா இருக்கீங்களா, இப்போ எனக்கு ஒருத்தரை தெரியும், அந்த 2 பேரில் ஒருத்தரை தெரியும், நான் தெரிஞ்ச ஆளை பார்த்து கும்பிட்டுட்டு ஐயா யார் அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர, உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கூட வந்திருக்காரா, அவன் வீட்டுக்காரனே இல்லை. சிலவன் இப்படியெல்லாம் முட்டாத்தனமாக கேட்குறவன் நாட்டில் நிறைய பேர் இருக்கான். அது மாதிரி நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன அழுக்க, அவங்க கூடலாம் பழக்கமே வைக்காதீங்க. இதுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சாட்டையடி கொடுத்தாரு துரியோதனன் வாயிலாக பாரதம் கொடுத்ததையே. எவன்ட்டெல்லாம் ஜாதி கேட்க கூடாதுன்னாரு. கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியர்க்கும் வன்மைகை உற்றவருக்கும், நல்லா படிச்சவன்ட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காத, அவன் திறமையை பாரு. நலம் நிறைந்த கன்னியர், ஒழுக்கமா வாழக்கூடிய பெண்ணிட்ட போய் நீ எந்த ஜாதின்னு கேட்காத. சேத்துலதான் செந்தாமரை இருக்கு, செந்தாமரை இங்கே தான் இருக்கணும்னு ஒன்றும் கணக்கு இல்லை. கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியருக்கும் வன்மைகை உற்றவருக்கும், கொடையாளிகிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காத. வீரன் என்று உரைத்தவருக்கும், வீரம் மிகுந்தவன்கிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு கேட்காத. அவன் வாழு, உங்ககிட்டையும் பேசும், எங்க வேணாலும் பேசும். கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியருக்கும் வன்மைகை உற்றவருக்கும் வீரன் என்று உரைத்தவருக்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன்ட்ட போய் நீ ஜாதி பார்க்காது. உண்மையான கோதில் ஞான சரித்திரம் நற்றவருக்கும், தவத்தின் வாயிலாக பல ஆண்டுகளாக தவம் செய்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அவர்கள்ட்டெல்லாம் போய் ஜாதி பார்க்காத. இதிலே எல்லாம் அடங்கிருது இல்ல, இதிலே எல்லாம் அடக்கும். அப்போ மொத்தத்தில் ஜாதி கேட்காத. இந்த நிலை மட்டும் நம்முடைய நாட்டில் உருவானா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், யோசித்து பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கற்றவருக்கும் நலம் நிறைந்த கன்னியருக்கும் வன்மைகை உற்றவருக்கும் வீரன் என்று உரைத்தவருக்கும் வாழ்வுடை கொற்றவருக்கும் உண்மையான கோதில் ஞான சரித்திரம் நற்றவருக்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையேன் சொன்ன உடனே திரும்பி பார்த்தது அந்த சபையே யாரு? துரியோதனனை. உடனே துரோணர் பார்த்தாரு, ஆகா நம்ம ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்னன்னா, நீ குடத்துல இருந்து வந்தவன் தானே, அவன் தூணில இருந்து வந்தவன் தானே, இவன் துரும்புல இருந்து வந்தவன் தானே, இவன் லிஸ்ட் எடுக்கான்ட்டு இவன் அரசனா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டார். ஒரு அரசனுக்குத்தான் இன்னொரு அரசனோடு சமமாக நிற்கக்கூடிய உரிமை இருக்கிறது. இவன் அரசனா என்று கேட்டார். ஏன்பா, நீ அறிவிப்பை செய்கின்ற பொழுது அரச வம்சத்தை சேர்ந்தவன் வர வேண்டும் என்றா சொன்னா? இல்லையே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இவன் அரசனா இருக்கணும், அவ்வளவுதானே. நான் இவனை அங்க தேசத்துக்கு இந்த நிமிடமே அரசனாக்குகிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க துரியோதனனுக்கு ஒரு சுயநலம் இருந்ததுன்னு. துரியோதனன் எவ்வளவு ஒரு அற்புதமான கேரக்டர் தெரியுமா?
துரியோதனனை தனியாக எடுத்து ஒரு நாள் பேசணும். அவன்கிட்ட எவ்வளோ குட் குவாலிட்டிஸ் இருக்கு. அங்க தேசத்துக்கு நான் இவனை அரசனாக்குகிறேன். உடனே அதில் சில பேர் சொல்லுவாங்க, அங்க தேசம் என்பது அந்த துரியோதனாதிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல ஒரு புறம்போக்கு மாதிரி. இப்போ சொல்கிறோம்ல புறம்போக்குன்னு, அது ஒரு புறம்போக்கு மாதிரி. அதை எழுதி கொடுத்தது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறோம் நம்ம. இப்போ நம்ம இடத்த ஒட்டி ஒரு 10 சென்ட் புறம்போக்க எவனையாவது நம்ம கொடுத்துட சொல்லுங்களேன் பார்ப்போம். கொடுப்பானா? புறம்போக்கையே கொடுக்க மாட்டான் நம்ம ஆளு. இல்லை அடுத்தவனை பற்றி விமர்சனம். அங்க தேசத்துக்கு அரசனாக்கினா. நான் என்ன கேட்கிறேன், உன் தாய் யாரு உன் தகப்பன் யாருன்னு கேட்கறது மாதிரி கொடுமை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை பெரியோர்களே. இந்த காலத்தில் நபிகள் நாயகம் ரொம்ப அழகாக குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கிராமத்தில் சில பழக்கம் உண்டு. அப்பா பேரை சொல்லி பிள்ளையை கூப்பிடுவாங்க. சுப்பிரமணியமான் தானே நீ அப்படிம்பாங்க. அவனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல சுப்பையான்னு. நீ சுப்பையா தானேன்னு கேட்க மாட்டாங்க. சுப்பிரமணியமாங்க. ஆமாம். ராஜசேகர் பேரன் இவன். இப்படி தான் தாப்பம் பேரை சொல்லி தாத்தா பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க பெரியவங்கள்ட்ட சொன்னார், இங்கே பாரு, அவனுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பேரை வச்சு அவனை கூப்பிடுப்பா. நீ இன்னார் மகன் தானே, நீ இன்னார் மகன் தானேன்னு நீ பேசும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கிற 10 குழந்தையில் 2 குழந்தைக்கு தகப்பம் பேரே தெரியாத பிள்ளை இருப்பான். அவன் எவ்வளோ பாதிக்கப்படுவான். ஐயோ நம்ம அப்பா பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு இந்த கூட்டத்தில் யாரும் இல்லையேன்னு எவ்வளோ வருத்தப்படுவான். உண்டா இல்லையா? அதை மாதிரி கொடுமை அந்த லோகத்தில் எதுவும் இல்லை. அதனால தான் ரொம்ப அழகாக கவியரசு கண்ணதாசன் இந்த இடத்துல நினைக்கணும். ரொம்ப அழகாக சொல்வார், கவலைப்படாதரா, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் பெற்றவன் தான் என்று சொல்லாத போதும் ஏனென்று கேளாமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்போ அந்த குழந்தை கேட்டுச்சா, அம்மா தகப்பனுடைய அனுகிரகம் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் எப்படிமா வாழ முடியும்? அதுக்கும் ஒரு சொல்யூஷன் சொன்னார் கண்ணதாசன். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையான்னு. அப்போ உன் தகப்பன் யாரு, உன் தாய் என்ன, உன் குலம் என்ன, உன் கோத்திரம் என்னன்னு கேட்கும்போது நீதானே குந்தி அழைத்தாள் என்று ஓடோடி வந்தாய். உன் மனைவியிடம் கூட உண்மையை சொல்லாமல் நான் சாயைக்கும் உழைக்கும் தெரியாமல் உன்னை தேடி வந்தேன். என்னோடு நீ சேரவில்லை என்று சொன்னால் எவன் இந்த மந்திரத்தை உபதேசம் செய்தானோ அந்த மந்திரத்தை உபதேசம் செய்த முனிவனை சபித்து விடுவேன்னு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேச தெரிஞ்ச இந்த சூரியனுக்கு தாம் பிள்ளை சபையில் அவமானப்படும் போது உலகத்தினுடைய எந்த மூலையில் என்ன நடந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய சூரியன் உடனே காட்சி கொடுத்து, டேய் எவனை பத்திரா பேசுறவன் ஏன் பிள்ளடா சொன்னானாங்க. இதுதான் பெரிய மனுஷன் வேலைங்கிறது. தப்ப வெளியே சொல்ல மாட்டான், யாருக்கும் சொல்லிடாத. பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டிடுறேன், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிடுறேன், 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி தந்துடுறேன், ஒரு 5 சென்ட்ல வீடு வாங்கி தந்துடுறேன், நான் தான் உங்க அப்பான்னு வெளியே சொல்லிடாத. இந்த தப்பு அப்பமே இருந்திருக்குல்ல. அந்த குழந்தையினுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும். கவசகுண்டலத்தை அறுத்து கேட்பதற்காக இந்திரன் தான் மாறுவேஷத்தில் வந்திருக்கிறான் என்று கர்ணனுக்கு உணர்த்த தெரிந்த உனக்கு ஓ பிள்ளைய சபையில வச்சு இவன் யாரியா, இவன் அப்ப யாருன்னு கேட்கிறான ஒருத்தன் அந்த இடத்துல வந்து நின்று அந்த குழந்தையினுடைய மானத்தை தன்மானத்தை காப்பாத்த நீ என்ன தகப்ப? ஆக தாய் தந்தை 2ம் பூஜ்யம் கர்ணனுக்கு. தாயும் சரியில்லை, தந்தையும் சரியில்லை. அதான உண்மை. சூரியனை நம்ம தினமும் வழிபடலாம். ஓமஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரஜோதயாத்.
நான் இதை தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது 108 தடவை சொல்லுவேன். ஆனாலும் அந்த சூரியனை பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், தினமும் தன்னால் பைத்தியம் கணக்கா இருந்தாலும் நீ கர்ணனுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கப்படாதுப்பா அப்படின்னு நினைப்பேன். எங்கள் வீட்டில் செல்வி என்கிட்ட கேட்கும், ஏம்மா சூரியனை பார்த்து ஏம்மா தன்னால் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இவனுக்கும் எனக்கும் பல நாளாக ஒரு வழக்கு இருக்கு. கேட்டான், ஐயா கவசகுண்டலத்தை அறுத்து கொடுத்தான், நீ சூரியன்ட்ட போய் கவசகுண்டலங்களோடு தஞ்சம் புகுந்த காரணத்தினால தான், அவன் பல ஆண்டு காலம் சூரியனை வழிபட்ட காரணத்தினால்தான் அவன் சூரியனை உபாசனை செய்யக்கூடிய உபாசகனாகவே கர்ணன் மாறினான். அவனுக்கு சூரியனை தவிர வேற யாரும் கடவுள் இல்லை, சூரியன் தான் தனக்கு எல்லாம்னு இருந்தவன். அப்பேற்பட்டவன் கூட காப்பாற்ற வரலன்னா என்னங்க அர்த்தம்? ஓடி வந்தானே பிரகலாதனுக்கு ஒரு பிரச்சனை, ஓடி வந்தார நரசிம்மர். நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா, நரசிம்மா எங்க இருக்கான், இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு கேட்ட உடனே இருக்கேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தூணை உடைச்சிட்டு வந்தான் ஐயா. யஷ்பவத் பக்தஜன ஆர்த்திகந்து பித்ருத்வம் அந்நேஷ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே. அந்த தூண்ல இருந்து வெளியே வர்றதுக்குரிய உபாயம் அந்த மந்திரம். அது என்ன பொருள்? பிரகலாதா நீ என்ன அழைக்கிறப்பா, நீ வந்துரு நரசிம்மா, நீ வந்துரு நரசிம்மான்னு அழைக்கிறப்பா, எல்லா துன்பங்களையும் தீர்க்கிறதுக்கு நான் ஒரு தாயினுடைய வயிற்றுல கருவாக வளர்ந்து வெளியே வந்து தான் பூமி பாரத்தை தீர்த்திருக்கேன். ஆனால் நான் இனிமேலும் ஒரு தாயினுடைய கருவறையை தேர்ந்தெடுக்கணும்னா 10 மாதம் ஆகும் நான் வெளியே வர்றதுக்கு. நீ இதுவரைக்கும் தாங்கின துன்பமே மாழ மாட்டேங்குது, இல்லை 10 மாதம் நீ எப்படிப்பா காத்திருக்க முடியும்? அது வரைக்கும் ஒன்றை துன்பப்படுத்துறதுக்கு நான் தயாரா இல்லை. அதனால இந்த நரசிம்ம ரூபத்திற்கு ஒரு தாயினுடைய கருவறையை நான் தேர்ந்தெடுக்க போவதில்லை. தூணை பிளந்து கொண்டு நான் வெளியே வருகிறேன். 10 மாசம் இன்னும் நீ துன்பத்தை அனுபவிக்க முடியாது, அந்த துன்பத்தை ஒரு நொடி பொழுதில் நீக்குகிறேன் என்பதுதான் யஷ்பவத் பக்தஜன ஆர்த்திகந்து பித்ருத்வம் அநேஷ விசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்தியே. இந்த மந்திரத்தை சொன்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் நரசிம்மர் தீர்த்து வச்சிருவார். நேற்று வர்ற வழியில் பரிக்கல் போயிட்டு வந்தோம். அடையப்பா நரசிம்மர் என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அம்சம். உடனே வந்தானையா, நீ உடனே வந்தியா? ஆக தாய் சரியில்லை. கர்ணனை பொறுத்த வரைக்கும் குந்தி ஊருக்கு உயர்வானவளாக இருக்கலாம், கர்ணனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தாயாக இருந்து பார்த்தால் மனசாட்சிப்படி அவன் வாழ்க்கை மிகவும் பரிதாபம், தந்தையும் பரிதாபம். சரி, ஆசிரியர் 3வது அம்சமாவது சரியா இருந்ததா? சில வீட்டில் தாய் தகப்பன் சரியா இருக்க மாட்டாங்க, சில வீடுகளில் அப்பேற்பட்ட குழந்தைகளை ஆசிரியர் கையில் எடுப்பார். பார்த்துருக்கீங்களா? நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன், நீ நல்லா படிக்கிற பையன், உங்கள் அப்பா தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு, உங்கள் அம்மாவை போட்டு அடிக்காரு, நீ கண்ணீரும் கம்பளையுமா தினமும் பள்ளிக்கூடத்துக்கு வரன்னு நீ கவலைப்படாத, நீ நம்ம வீட்டில் வந்து சாயங்காலம் 9 மணி வரைக்கும் படிச்சுட்டு போ, பள்ளிக்கூடத்து ஃபீஸை பூரா நான் கட்டுறேன்னு தாய் தந்தையாக இருந்து எத்தனை குழந்தைகளை ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியமாக அவனுக்கு கிடைச்சதா? இல்லை. பரசுராமர்கிட்ட போய் வில்வித்தைகளை கற்பதற்காக செல்கிறான். வில்வித்தையை கற்பதற்காக வந்து நிற்கிறான். பரசுராமர் முதல் முறையாக அவனை பார்க்கிறார். அவனே அழகு, சூரிய புத்திரன், அவன் அழகுக்கு சொல்லவா வேணும்? அப்படியே பார்த்தாரு. பரசுராமருக்கு ஒரு சபதம் இருக்கு, அந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம இப்போ போக வேண்டாம். 21 தலைமுறை நான் சத்திரியர்களை அழிப்பேன். சத்திரியர்களுக்கு எந்த வித்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார் பரசுராமர். தன் தாய்க்கும் தந்தைக்கும் வாழ்க்கையில் நடந்த சிக்கல், அதனால அவர் அப்படி ஒரு சபதம் எடுத்தார். சரி, அவரை பொறுத்த வரைக்கும் அது சரி. ஆனால் வந்து நின்றவனை பார்த்தார். அவனை பார்த்தால் இவர் மனசில் நினைக்கிறார், என்ன அழகா இருக்கான் இவன், அந்தணனா தான் இருப்பான்னு அவ்வளவு வித்தையும் சொல்லி கொடுத்தார். அவ்வளவு வித்தையும் சொல்லி கொடுத்தார். ரொம்ப மனம் வந்து பரசுராமர் வித்தைகளை கற்றுக் கொடுத்ததில் முதன்மையானவன் கர்ணன். வேற யாருக்கும் கூட அவ்வளவு தூரம் வித்தைகள் சொல்லிக் கொடுக்கல. ஒரு நாள் மாணவன் மடியில் ஆசிரியர் தலை வச்சு தூங்குறார். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். கிருஷ்ணன் பார்த்தான், நேராக இந்திரனை கூப்பிட்டான். ஏன்னா இந்திரனுடைய அம்சம்தான் அர்ஜுனன். இந்திரனை வேண்டிதான் அர்ஜுனனை ஈன்றாள் குந்தி.
வார்த்தை கூப்பிட்டாரு கிருஷ்ணன், இந்திரனை கூப்பிட்டு உன் கதை முடிஞ்சுதுன்னார். இப்படியா சொல்லுவாங்க? இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 2025 கன்னிக்கெல்லாம் கண்டகச்சனி ஆரம்பிக்க போகுதுன்னு ஆளாளுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. கண்டகச்சனி 2025 கன்னி. இங்கே யாராவது கன்னி இருக்கீங்களா? கை தூக்குங்க. நல்லா தூக்கலாம்ல. எனக்கு இருக்கீங்களா? நல்ல வேளை, நமக்கு யாரும் துணைக்கி இருக்கு. ஆமாம், கன்னி ராசி. கன்னி பெண், அது என்ன ராசி வேண்டி கிடக்கு கன்னி பெண்ல? கன்னி ராசி, ஒவ்வொருத்தரும் கன்னி ராசி. சரி, எல்லா வருஷமும் இப்போ நல்லா இருக்கும் இந்த வருஷம்னு சொன்ன வருஷத்தன்னைக்கு ரொம்ப பிச்சை எடுப்போம். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஓஹோன்னு வந்துடுவீங்கன்னு சொன்ன வருஷம் பூரா துட்டு இல்லாமல் அலைவோம். ஆமாம், இந்த வருஷம் நீங்கள் சரிப்பட மாட்டீங்க, நீங்கள் உருப்பட மாட்டீங்கன்னு எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கப்போ நல்லா இருப்போம். இந்த வருஷம் எல்லாம் மாற்றி தான் நடக்கும். அதுக்காக ஜோதிடத்தை நான் குறை சொல்லவில்லை. ஜோதிடம் என்பது ஆயக்கலைகள் 64 முதன்மையானது. கணிப்பவர்கள் கையில் ஜாதகம் இருக்கணும். சகாதேவன் மாதிரி அடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிரப்படாது. எல்லாரையும் சொல்லலை, சரியாக கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. டாக்டர்ஸ்ட்ட போனால் ஒரு வியாதிக்கு 10 டயக்னேஷன் இருக்குல்ல, அது மாதிரி கன்னி ராசி 10 பேர் 10 விதமாக. அதில் கொடுக்குற டைட்டில் பார்க்கணுமே நீங்கள் யூடியூப்பில் போய். 31 இரவு என்ன நடக்க போகிறது பாருங்கள். வேணா 30ஆம் தேதியே ஹார்ட் அட்டாக் வந்துருமே இப்படி போட்டா. 31 இரவு உங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. நான் கூட என்ன கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு போட்டிருக்கான் அப்படின்னு உள்ளே போய் என்னென்னு பார்ப்போன்னு பார்க்குறேன். ஒரு இடத்துல கூட எனக்கு ஆபத்து வந்ததா சொல்லலை. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வீடு கட்டுவீங்க, உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இதுக்கு எதுக்கு இந்த டைட்டில்? அப்போதான் ரேட்டு கூடும், அப்போதான் நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. இதெல்லாம் அக்கிரமமாக இல்லையா? ஒரு எந்த தொழிலையும் ஒரு நேர்மை இருக்கணும். எந்த தொழிலையும் மற்றவனுக்கு பாதிப்பில்லாத நிலை இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு உண்மையிலே ஜாதகப்படி அற்ப ஆயுசுன்னு இருக்கும். அதுக்கு அவன்கிட்ட போய் உனக்கு அற்ப ஆயுசு, நீ 12 வயசில் உன் கதை முடிஞ்சிடும்னு சொன்னால் அவன் தான் 7 வயசுலேயே செத்து போயிடுவானே பயத்தில். அந்த அற்ப ஆயுசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் ரொம்ப பரிட்சயம் பெற்ற அனுபவ ஜோதிடர்கள் எல்லாம் காமாட்சியை போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஏகாம்பரேஸ்வரரை போய் பார்த்துட்டு வந்துருங்க. புரிஞ்சுக்கிடணும். அதில் இறைவனை விட ஆயுளை கூட்டி கொடுக்குறதுக்கு இன்னொருத்தன் இருக்கவா செய்கிறான். என்ன அழகா சொன்னார் அருணகிரிநாதர் அலங்காரத்திலே. செயல்பட்டழிந்தது செந்தோர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல என் கையெழுத்தேன் பாடினாரா இல்லையா? அந்த நம்பிக்கை இருந்தால் நமக்கு ஆயுள் கூடும். கார் மாமிசை காலன் வரில் கலப தேர் மாமிசை எதிரப்படுவாய், தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர் மாமடியத்தோடு வேலவனேன் பாடினாரு அனுபூதியில. அந்த நம்பிக்கை இருந்தால் ஆயுள் கூடும். பிரம்மா எழுதின தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி எம்பெருமான் திருச்செந்தூரானுக்கு இருக்கு. இங்கே நீங்கள் 31 உங்கள் கதை அவ்வளவுதான். உங்களை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. இப்படி போட்டால் என்னையும் அர்த்தம் யோசித்து பாருங்கள். பொய் சொல்லி கர்ணன் கல்வி கற்றான் என்று எந்த இடத்துலையும் பாரதத்தில் இல்லை. பாடல்களை ஆய்வு செய்யணும், உரைநடைகளை மட்டும் ஆய்வு செஞ்சு பேசக்கூடாது. கர்ணன் பொய் சொல்லி கல்வி கற்றான், கர்ணன் பொய் சொல்லி கல்வி கற்றான் எங்க இருக்கு? பொய் சொல்லி கல்வி கற்றான். அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அவன் அந்தணனா, அவன் சத்திரியனா, அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. இவரா பார்த்தாரு, அவனுடைய தோற்றத்தை பார்த்தாரு, அவனுடைய அழகை பார்த்தாரு, இவரே அவனை அந்தணன்னு முடிவு பண்ணார். இது யார் தப்பு? கர்ணன் தப்பா பரசுராமர் தப்பா? இப்போ நான் தான் ஒரு காலேஜில் போய் சீட்டு கேட்குறேன்னு வைப்போமே, அம்மா தான்
பிரின்சிபல்னு வச்சுக்கோங்க. நேராக அம்மா போன உடனே சரி உங்கள் +2 சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க, நான் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாசுகிதானா உங்கள் அம்மா யார், உங்கள் அப்பா யார், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன மார்க்ஸு, எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க, பாஸ் ஆகியிருக்காங்களா, இத்தனையும் அலசி ஆராய வேண்டிய பொறுப்பு வாசுகியினுடைய பொறுப்பல்ல, பிரின்சிபலுடைய பொறுப்பு. நீ அவசரமாக சர்டிஃபிகேட்டை புரட்டி பார்த்துட்டு நீ போலி சர்டிஃபிகேட்டோட வந்து என் காலேஜில் சேர்ந்த, அதனால் நீ பரீட்சை எழுதும் போது உனக்கு அத்தனை வித்தையும் மறந்து போகும்னு சொன்னால் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் லோகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா சார்? யோசித்து பாருங்கள், யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அக்கிரமமான செயல் இது. இவரா அவன் அந்தணன் முடிவு பண்ணி அவனுக்கு வித்தையை சொல்லி கொடுப்பாராம். அப்புறம் நீ போய் சொல்லிட்ட சத்திரியனுக்கு தான் இந்த சக்தி இருக்கும்னு சொன்னா அவன் எவ்வளவு பாவம். ஒருத்தனுக்கு படிக்க வச்சு அவனுக்கு பரீட்சை ஹாலில் பேப்பர் கொடுத்து பேனா கொடுத்து இடையில் அவன் சயர்டாயிடக்கூடாதுன்னு ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்து பரீட்சை எழுது, இந்தா இருக்கு ஆன்சர் பேப்பர், இந்தா இருக்கு கொஸ்டின் பேப்பர், ஆனால் நான் சொல்லி கொடுத்த பாடம் பூரா உனக்கு மறந்து போகும்னு சொல்கிறத மாதிரி கொடுமை இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எவனுக்காவது நடந்திருக்கா? யாருக்காவது நடந்திருக்கா? அதுக்காக தான் சில பேர் எப்படி இருக்கான்னு தெரியுமா? அது ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போயிடுறேன். அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கும்போது ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ இருக்காது. ஒரு காலகட்டத்தில் ஹால் டிக்கெட்டில் பேர் மட்டும்தான் இருக்கும். இன்னொன்று 5 பரீட்சை தான், இங்கிலீஷு, தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி சேர்ந்துருக்கும், ஒரு சயின்ஸு. இந்த மாதிரி 12 சப்ஜெக்ட் 15 சப்ஜெக்ட் தான் நம்ம படித்தோம். 5 சப்ஜெக்டே நம்ம ஒழுங்காக படிக்கல, அது வேறு விஷயம். யாராவது முதியோர் இல்லத்தில் கூப்பிட்டு இந்த அம்மா உங்கள் கூட தானே படித்தாங்கன்னு மேடையில் சொன்னாங்க, இவங்க என்ன மார்க் வாங்காங்கன்னு கேட்டால் உண்மையை சொல்லிடக்கூடாது, பொய்மையும் மாய்மை இடத்து. நான் நல்லா படிச்சிருப்பேன்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த தடவை உங்களை கூட்டுற மாட்டேன் நந்தவனத்துக்கு. எவ்வளவு கொடுமை ஒரு காலத்தில் நடந்து தெரியுமா? பரீட்சை ஹாலுக்குள்ளே போகும்போது அவ்வளோ பயபக்தியை நம்ம கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி படிப்போம். வெளியே வந்தோடனே இந்த மார்க்கு கிடைக்குமா அந்த, ஏன்னா ஒரு மாணவனுக்கு இலக்கு அவன் அதில் தேர்ச்சி பெறணும், அதான் அவனுடைய இலக்கு. அந்த இலக்கே ஒருவனுக்கு நிறைவேற முடியாமல் சொல்லி கொடுத்தவனே அந்த ஆணி வேரை வெட்டி வீழ்த்தினால் அதை விட கொடுமை இருக்க முடியுமா அந்த உலகத்தில்? படித்ததெல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் மறந்து போகும்னு சாபம் கொடுத்தார். ஒன்னே ஒன்று சொல்ற, விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியனுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஆசிரியனுக்கு என்ன பொருள் தெரியுமா? விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவன் ஆசிரியன் என்று பொருள். இப்போ ஏத்த வீட்டில் நமக்கு ஒருத்தன் பகையாக இருப்பான், ஆனால் அந்த வீட்டு பிள்ளைக்கு கணக்கு சரியாக வரல. இங்கே நம்ம கணக்கு வாத்தியாராக இருக்கோம், நேராக வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா அவன் மகனுக்கு நான் பாடம் சொல்லி கொடுப்பேனா, ஆசிரியன் என்கின்ற தகுதியை நீ இழந்து விட்டாய் என்று பொருள். அதனால தான் ரொம்ப அழகா பாரதத்தில் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன்னு தெரிஞ்சும் சுக்கராச்சாரியார் பாடம் சொல்லி கொடுத்தாரு கசனுக்கு. ஆசிரியர்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு தான் சொல்லிக் கொடுப்பான், அவனுக்கு தான். உன் கல்வி மற்றவனுக்கு பயன்பட்டால் தான் நீ ஆசிரியன். ஆனால் என்ன செஞ்சார்? படித்ததெல்லாம் மறந்து போகும்னார். ஆசிரியனாலையும் அந்த குழந்தை தெருவுக்கு வந்தது. நிறைவாக இறைவன், மாதா சரியில்லை, பிதா சரியில்லை, ஆசிரியருடைய சாபம் அந்த குழந்தை கிடைச்சது. 3 பேருடைய துணையோடு தான் சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும். ஆனால் சுவாமியும் தன்னுடைய அருட்பார்வையை திருப்பி கொண்டு நின்றது. தெரிஞ்சே தான் செஞ்சான் கண்ணன். இவனை இப்படி இப்படி செய்யலைன்னா இவனுக்கு சிக்கல் இவனால யாருக்கு வந்துடும்? பாண்டவர்களுக்கு வந்துடும். மிகப்பெரிய பலசாலின்னு தெரிஞ்சே தான் ஒவ்வொரு காயா நகர்த்தினான். அதில் முதல்ல நகர்த்தின காய் என்ன? நேராக போய் வண்டு ரூபத்தில் அவன் தொழன்னா. ஆசிரியர் சாபம் போட்டாரே. நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்கிறேன். வண்டு ஒரு மனிதனுடைய துடையை ராட்சச வண்டு துளைத்து துடை வழியாக வெளியே வருகிறது. ஆனால் கர்ணம் ஊங்கல ஆங்கல, ரத்தம் பீரிட்டு ரத்தத்தினுடைய வெப்பத்திலே தான் பரசுராமர் எழுந்தார். கர்ணம் கொஞ்சம் கூட தொடைய அசைக்கல. குருவினுடைய தூக்கம் கட்டு போகும்னு தொடைய அசைக்கல.
இரத்தத்தினுடைய வெப்பம் பட்டு அவரே தான் என்ன செய்தார், எழுந்தார் என்று பாரதம் சொல்கிறது. இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கொடுமையை தாங்குற சக்தி கர்ணனுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? பாரதம் ஒரு செய்தியை சொல்லும், நாம தான் உளவியல் ரீதியாக அதை இன்டர்பிரட் பண்ணணும். அதான உண்மை. ஒரு பேச்சாளனுக்கு அதான அழகு. யோசித்து பாருங்கள், தாயால் நிராகரிக்கப்பட்டு தந்தையால் நிராகரிக்கப்பட்டு நீ யாரு, எங்க போனாலும் நீ யாருப்பா, உன் குலம் என்னப்பா, உன் கோத்திரம் என்னப்பா, உன் படிப்பு என்னப்பா, நீ யாருப்பா, நீ அனாதப்பா, நீ தேரோட்டியினுடைய பையன்பான்னு சாரசாரையா அவமானம் என்கின்ற அந்த அம்புகள் அவனை துளைத்ததே, அந்த வலிக்கு முன்னாடி வண்டு துளைத்த வலி ஒன்றும் பெரியதில்லை என்பதை பாரதம் சொல்லியது. இந்த வலி ஒன்றும் பெருசு இல்லை, ஏன்னா அதை விட பெரிய வலி இருக்கு, அதை விட பெரிய வலி இருக்கு. சில பேர் ரொம்ப துன்பத்தில் தோய்ந்து தோய்ந்து அப்படியே பக்குவப்பட்டுருவான். துன்பத்தை பற்றி கவலையே இருக்காது, ஏன்னா அவன் அனுபவிக்காத துன்பமே வாழ்க்கையில் கிடையாது. ஒரு படத்தில் ஒரு ஜோதிடர் சொல்லுவார்ல, உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் நேரம் சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ 60 வயசுக்கு மேலே அதே பழகி போயிடும். அது மாதிரி துன்பம் 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 துன்பமும் துவழ்றவனுக்கு அது பழகி போயிடும். அதனால தான் குந்தி கிருஷ்ணன்ட்ட வரம் கேட்கும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் குந்திக்கிட்ட. எனக்கு எப்பவுமே துன்பம் தான் வேணும்னா. ஏன் எப்பவும் துன்பத்தை கேட்கிற? எல்லா ஜீவராசிகளும் இன்பத்தை அல்லவா கேட்கிறது. அப்போ குந்தி சொன்னா, துன்பம் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த மனிதனுடைய மனம் இறைவனை நாடும், இன்பம் இருக்கின்ற பொழுது அல்ல. நமக்கு ஒரு பென்ஸ் வரும்போது நேராக போய், முருகா நான் உன்ட்ட பென்ஸ் கேட்டேனா, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருக்காமா, எனக்கு பென்ஸ் கேட்டேனா உன்ட்டன்னு என்னைக்காவது கேட்டிருக்கமா? ஒரு 20 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுற ஒரு வசதி வந்ததுன்னு வைங்க, ஏய் அவன் வீடு இல்லாமல் இருக்கான், 20 ஏக்கரில் எனக்கு ஃபார்ம் ஹவுஸ், நான் கேட்டேனா உன்ட்ட, கேட்டிருக்கமா என்னைக்காவது முருகன்ட்ட? இல்லை நாளைக்கு போய் பாபுஷால சேலை எடுக்கணும்னு காத்து கிடைக்கல, என்னைக்காவது போய் பாபுஷால நான் சேலை எடுக்கணும்னு சொன்னா, இதுக்காகவே பாபுஷா எனக்கு ஒரு 10 சேலை கொடுக்கணும், இதை விட அட்வர்டைஸ்மெண்ட் யாரு கொடுப்பா? சொல்லியிருக்கமா என்னைக்காவது? ஆனால் ஒரு சின்ன துன்பம் வந்தா மட்டும் கடவுளே உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்கிறோம். ஆனால் அவன் என்ன அழகா சொன்னா பாருங்க, எப்பவுமே எனக்கு துன்பம் இருக்கணும்ப்பா, அப்பந்தான்ப்பா உன்னை நினைப்பேன். அந்த சாரத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தான் கவியரசர் எழுதினாரு, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. என்ன அழகா! நான் வழக்கமாக சொற்பொழிவு பேசும்போது இடையில பாட மாட்டேன், பாட்டு மன்றத்தில் மட்டும்தான் பாடுவேன், சொற்பொழிவில் பாடுறதில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு என்டர்டைனிங்காக இருக்கட்டும். இன்னொன்று, என் குரலையும் கேட்க ஆள் இல்லை அங்கே, சரி கேட்குற இடத்துல அதை கொடுப்போம் அப்படின்னு நான் இதை கொடுக்குறேன். எவ்வளோ ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல கர்ணன் நின்னான்னு நம்ம பார்க்கணும். நிறைவாக இறைவன் நமக்கு யார் துணையும் இல்லாட்டாலும் தெய்வ துணை இருந்தால் போதும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையிலையும் மண் விழுந்ததுன்னு சொன்னால் அதை விட கொடுமை உலகத்தில் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். இப்போ பகவான் கிருஷ்ணன் தூது போனார், இதில் தான் ஆரம்பிக்குது. தலையிலிருந்து கால் வரைக்கும் கர்ணனுடைய நீரோட்டம் இருக்கும் பாரதத்தில். அவனை விட்டுட்டு பாரதத்தை நீங்கள் கொண்டு போக முடியாது. கண்ணனை பற்றி சொல்லணும்னாலும் கர்ணனுடைய நிலையை சேர்த்து சொன்னால்தான் கண்ணனே அந்த கதாபாத்திரமே சுவாரஸ்யமாக இருக்கும். அதான் பாரதத்தினுடைய சிறப்பு. இப்போ தூது போனான். தூது போகிறதுக்கு முன்னாடி அவன் கேட்டான், அப்பா சஞ்சயன் தூது போயிட்டு வந்தான், அந்த தூது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இப்போ நான் தூது போகிறேன், உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டான். முதல்ல தர்மனை கூப்பிட்டு உன் ஒப்பீனியன் என்னப்பான்னா, இதில் தான்
இந்த கடைசி சாப்டர் ஆரம்பமாகுது. தர்மன் சொன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டு தான் அப்படி ஆட்சி பீடத்தில் உட்காரணுங்கிறது இல்லை, சமாதானம் பேசப்பான்னா. பீமனு கோவம் வந்தது, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? சமாதானம் பேசுன்னு சொல்கிற இவ்வளோ துரோகம் பண்ண பிறகு அப்படின்னா. இல்லை, நான் சொல்கிறத கேளு, போய் பாதி ராஜ்யத்தை கேளு. துரியோதனன் கொடுத்துருமா? பாதி ராஜ்யம் கொடுக்கலன்னா ஒரு 5 ஊர் கேளு, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஊர் கொடுத்துருமா. அப்படியே கொடுக்கலன்னா 5 வீடு கேளு. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் போர் கேளுன்னா. இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்தான் தர்மன். நேரத்தின் அருமை கருதி விறுவிறுன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக நான் விரும்பலை. நேராக அர்ஜுனன்ட்ட வந்தான். அப்பா, நான் தூது போகிறேன், அங்கே போய் என்ன பேசணும்னா. நீ ஒன்றும் பேச வேண்டாம், பேசாமல் இங்கே இரு, என்ன அனுப்பு, என்னுடைய வில் ஆற்றல் அவர்களிடம் பேசும்னா. சரின்ட்டு நேராக பீமன்ட்ட வந்தான். அப்பா, நான் தூது போகிறேன்ப்பா, என்ன பேசணும்னா. நீ ஒன்றும் பேச வேண்டாம் கண்ணா, நீ இருக்கிற இடத்துல பேசாமல் இருந்தீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். நான் கதாயுதத்தை எடுத்து நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனைகளன்னா. நேரம் நகுலன்ட்ட வந்தான். என்னப்பா, ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, நான் போகிறேன்ப்பான்னார். நகுலன் சொன்னால், அறிவுள்ளவன்ட்ட ஏதாவது போய் பேசலாம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அங்கே இருக்கிற பய பூரா முட்டா பையிட்ட போய் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை, நம்முடைய நேரம்தான் வீணாகும். நான் இதுக்கு எந்த விதமான ஆலோசனையும் சொல்கிறதா இல்லைன்னார். நேராக சகாதேவனை கூப்பிட்டார். இப்போ என்னப்பா, நான் போகிறேன், போயிட்டு வரேன், நான் போய் அங்கே என்ன பேசணும்னார். அதையே நீ எங்கிட்ட கேட்குறேன்னா. என்னப்பா நீ வித்தியாசமாக பேசுறிய, என்ன விஷயம்னார். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் நீ நினைக்கிறதான் நீ செய்ய போகிற. நீ எதுக்காக தேவையில்லாமல் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னா. இவன் பார்த்தா இவன் ஒரு வித்தியாசமாக பேசுகிறானேன்னு அப்படியே தோளில் கை போட்டு தனியாக கூப்பிட்டு போனான். என்னப்பான்னா, இந்த பாரத போர்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது ஒன்னால தான் நடக்கும், வேற எவனாலையும் நடக்காதுன்னா. சண்டை போடுறது நீங்கள் 2 பேரும், பாவம் சமாதானத்துக்கு வந்த என்கிட்ட போய் பழி போடுறீங்களே என்னப்பான்னா. நீ நினைக்கிறது தான் செய்வேன், சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னா. அப்படி சொல்லாதப்பா, நீ முக்காலம் உணர்ந்தவன், உன் ஐடியாவை கொஞ்சம் சொல்லு அப்படின்னார். என்ன பொருள்? இறைவன் தான் பூமி பாரத்தை தீர்ப்பதற்கு பூமிக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா கூட, இறைவனாக இருந்தால் கூட ஒரு விஷயத்துக்கு தூது செல்கின்ற பொழுது சுற்றி இருப்பவர்களை ஆலோசனை செய்ய வேண்டும் என்று பாரதம் சொல்கிறது. உடனே சொன்னா, இப்போ நான் சொல்கிறத இப்போ நீ கேட்பியான்னா. இல்லை கேட்கிறேன், சொல்லு அப்படின்னா. நீ முதல்ல அர்ஜுனனை கொன்று. யார்கிட்ட? கிருஷ்ணன்ட்ட சொல்கிறான். நீ முதல்ல அர்ஜுனனை கொன்று. என்னப்பா இப்படி பேசுகிறேன்னா, அர்ஜுனனை கொண்டுட்டு ஆட்சி பீடத்தை கர்ணன் கைவசம் ஒப்படைச்சிரு. அர்ஜுனனை கொல்லணும், கர்ணன் கையில் ஆட்சியை கொடுக்கணும். 3வது, இந்த தலைமுடியை நான் அந்த துரியோதனனையும் துச்சாதனனையும் அழிக்காம எடுத்து முடிய மாட்டேன்னு ஒருத்தி அலையிறாளே பாஞ்சாலி, அவன் முடிய மொட்டை போட்டு விட்டுருன்ட்டான். அவ தலைமுடியே நீ மழிச்சிடணும். ஓஹோ, கடைசியா அப்படின்னார். உன் கையை காலை கட்டிக்கிட்டு ஒரு ஓரத்தில் சும்மா இரு, வாயை பொத்திக்கிட்டு, சண்டை வராதுன்னா. கிருஷ்ணன் சொன்னா, ஏண்டா அர்ஜுனனை கொன்னுட்டு கர்ணன் கையில் ஆட்சியை கொடுத்துடலாம், தப்பு இல்லை, தாராளமாக கொடுத்துடலாம். அர்ஜுனனை கொல்லணும், கர்ணன் கையில் ஆட்சியை கொடுக்கணும், திரௌபதியினுடைய தலைமுடியை வெட்டணும். ஆனா என்ன கட்டி ஒரு ஓரத்தில் போடணும்னு சொன்னி, அது உன்னால முடியுமாடான்னு கேட்டார். சகாதேவன் சொன்னா, உன்னை கட்டுறது என்ன பெரிய விஷயம், கட்டிட்டன்னா அப்படின்னா. என்ன கட்ட முடியுமாடா உன்னாலன்னு 16,000 வடிவங்களை எடுத்து நின்றான், விஸ்வரூபம் எடுத்து நின்றான் கிருஷ்ணன். என்னடா என்ன கட்டுறா பாப்போன்னா. இப்போ சகாதேவன் தலையை பார்த்தான், முகத்தை பார்த்தான், புஜங்களை பார்த்தான், மார்பை பார்த்தான், வயிற்றை பார்த்தான், இறைவனுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அண்ணார்ந்து பார்த்து நின்ற சகாதேவன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு அவனுடைய பாத கமலங்களை மட்டும் மனனம் செய்தான். அவன் பாதங்களை தன் மனக்கயிற்றால் சகாதேவன் கட்டினான். இப்போ கிருஷ்ணன் என்ன செஞ்சான்? என்ன உடுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னா. அவ்வளவு சீக்கிரம் அவனை விட்டுற முடியாதுன்னா. அவ்வளவு பெரிய உருவம், 16,000 வடிவங்களை தாங்கி நிற்கக்கூடிய வடிவத்தில் பாதங்களை மட்டும் சகாதேவன் கட்டினான், அன்பினால் கட்டினான்.
கருணையினால் கட்டினான். இப்போ அந்த அன்பு என்கின்ற கட்டளையை மீறி கிருஷ்ணனால் வெளியே வர முடியல. என்ன விட்டுருப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன விட்டுருன்னா. இவன் சொன்னா உன்னை விடுறேன், ஆனால் எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணு, உன்னை விட்டுறேன்னா. ஒரு சத்தியம் பண்ணி விட்டுறேன்னா. என்னப்பா சத்தியம்னா, நடக்க போற பாரத போர்ல எங்க 5 பேர் உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராதுன்னு சத்தியம் பண்ணு, உன்னை இப்பமே விட்டுறேன்னா. கிருஷ்ணன் மானசீகமாக கண்ணீர் வடித்த இடம் பாரதத்தில். அந்த இடம் கிருஷ்ணன் மானசீகமாக கண்ணீர் வடித்தா. இன்னொரு கண்ணீர் வடிக்கக்கூடிய இடத்தை நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். அந்த இடத்துல கிருஷ்ணன் சகாதேவன் பார்வையில் படாமல் அழுதானா. பாரதம் சொல்கிறது. என்ன அழுதானா? ஏ சகாதேவா, முக்காலமும் உணர்ந்தவன் நீ, எல்லாத்துக்கும் நாள் குறிச்சு கொடுக்கிறவன் நீ, பின்னாடி நடக்கிறத முன்னாடியே அறியக்கூடிய நீ, இப்போ கூட பாரத போர்ல எங்க சகோதரர்கள் 5 பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கேட்கிறியப்பா. உனக்கு முன்னாடி ஒருத்தன், உங்க 5 பேருக்கு முன்னாடி கர்ணன் உனக்கு ஒரு அண்ணன் இருக்கானே, ஏன் உன் ஜோதிடம் அதை எடுத்து காட்டலையோ அப்படின்னு நினைச்சா அழுதான் கிருஷ்ணன். அவ்வளவு பெரிய ஜோசியன்னா அது தெரிஞ்சிருக்கணும்ல. நமக்கு முன்னாடி ஒருத்தன் எங்கேயோ இருக்கான அந்த உணர்வு திரௌபதிக்கு இருந்தது. பெண்கள்லே ரொம்ப அறிவு கூர்மை படைத்தவள் ஒன்று திரௌபதி, இன்னொன்று ராவணனுடைய மனைவி மண்டோதரி. 3வது ஒரே ஒரு அறிவாளி தான். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மண்டோதரிக்கு அவ்வளவு ஒரு ஞானம், திரௌபதிக்கும் அதை போல ஒரு ஞானம். அந்த பழம் பொறுதல் சருக்கம் என்று பாரதத்திலே ஒன்று இருக்கிறது. அதில் அந்த பழம் ஒவ்வொருவராக மனதில் நினைத்த உண்மைகளை சொல்கின்ற பொழுது பழம் தானாக நகர்ந்து மரத்தை நோக்கி போகும். அப்ப திரௌபதி நினைச்சா, என் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு எண்ணம் இருக்கிறது, ஐவரை வரிந்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்ற என் மனம் வேறெங்கோ ஒருவன் இன்னும் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது என்று பாரதம் சொன்னது. அப்ப அந்த ஞானம் அவளுக்கு இருந்திருக்குல்ல. ஜோசியத்தை கரைச்சு குடிச்ச கடலா இருக்கக்கூடிய சகாதேவனுக்கே அது இல்லை. சகாதேவன் வடித்து வைத்த, காப்பாற்றி வைத்த அத்தனை நூல்களையும் கடைசியில் ஒரு இடத்துல போட்டு எரிப்பான், ஜோதிட நூல்களை பூரா. சகாதேவன் எரிச்சு போக மீதமுள்ள ஜோதிட நூல்கள் தான் இன்னைக்கு மற்ற ஜோதிடர்கள் கையில் இருக்கு, சில ஏடுகள் எல்லாம். அப்போ என்னப்பா நீ என்னை விடுன்னு எங்கள் 5 பேரையும் காப்பாற்றணும் அவன் கிருஷ்ணன் நினைச்சான். அப்போ கூட உனக்கு ஒரு அண்ணன் அனாதையா கிடக்கானே, அவனை காப்பாத்துன்னு உன் முக்காலம் உணரக்கூடிய ஞானம் உனக்கு உணர்த்தலையா? இந்த காலை கட்டிக்கிட்டு விடாம கிருஷ்ணன் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக ஒரு விஷயம் இருக்கு. சகாதேவன் அந்த கால்களை கட்டுவதற்கு கண்களை பார்த்தான், முகத்தை பார்த்தான், மார்பை பார்த்தான், புஜங்களை பார்த்தான், வயிறை பார்த்தான், எல்லாவையும் பார்த்தவன் கால்களை மட்டும் தன் அன்பால் கட்டினான். எந்த மந்திரத்தை வச்சு தெரியுமா? ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்ய சித்யந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விசவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஞ்ஞான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய. இதுதான் கிருஷ்ணன் காலை கட்டும் போது சகாதேவன் சொன்ன மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னோன்னு வைங்களேன், கிருஷ்ணன் காலம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்ய சித்யந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விசவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஞ்ஞான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய. தூது போனான், எல்லாம் பேசினா, அவனுடைய தூதும் தோல்வியில் முடிஞ்சதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ இனிமே போர் தானான்னு கேட்டான். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. இனிமே போர் தானான்னு கேட்டான். போர் தான்னா துரியோதனன். சத்தியம் பண்ணி சொல்லுன்னா. அப்போ சொன்னான் பாருங்க துரியோதனன், நீ சாதாரண இடையன், நான் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன், உன் கையை தொட்டு நான் சத்தியம் பண்ணணுமா? உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா அப்படின்னா. நல்லா அப்படியே ஃப்ளாஷ்பேக் வாங்க. உன் ஜாதி என்ன, உன் குலம் என்ன, கோத்திரம் என்னன்னு கேட்டப்போ கற்றவருக்கும் நலம் நிறைந்த கன்னியருக்கும் வன்மைகை உற்றவருக்கும் வீரன் என்று உரைத்தவருக்கும்
என்று அழகா அடுக்கிட்டு வந்த துரியோதன ஜாதியே இல்லை, குலமே இல்லை, கோத்திரமே இல்லை, துரோணர் யாரு, சிவன் யாரு, விஷ்ணு யாரு அப்படின்னு ஒவ்வொருவரையா வருஷப்படுத்தி ஜாதி மேல குலத்து மேல நம்பிக்கை இல்லாத துரியோதனனுக்கு இப்போ அந்த ஜாதி மேல நம்பிக்கை வருதுன்னா என்ன பொருள்? நம்பிக்கை நல்ல விஷயத்துல தான் நம்பிக்கை இருக்கணும். நல்லவை இல்லாத விஷயத்துல ஒருத்தனுக்கு நம்பிக்கை வருதுன்னா அழிவு ஆரம்பமாகிறது என்று பொருள். அழிவு ஆரம்பிக்குதுன்னு பொருள். அதனாலதான் ஜாதி மேல நம்பிக்கை இல்லைன்னு இப்போ குலம் என்ன கோத்திரம் என்ன, நீ யாரியா எடைய, நீ மாடு மேய்க்கிறவன், உன் கையை போய் நான் தொட்டு சத்தியம் பண்றதான்னா அதை சொல்ல வச்சவனும் கிருஷ்ணன் தான். இப்படியெல்லாம் சொன்னாதானே சீக்கிரம் போர் மூளும். எல்லாமே அவன் நகர்த்துற காய் தான். சொன்ன உடனே சரி, இந்த தூது வெற்றிகரமான தூது அல்ல, இப்போ போர் தானா, போர் தான். தூண் அடிச்சு சத்தியம் பண்ணா, நான் உன் கையை தொட மாட்டேன், தூணில் சத்தியம் பண்ணா. இப்போ கிருஷ்ணன் தூணில், இப்போ துரியோதனன் தூணில் அடித்து சத்தியம் பண்ணான். இனிமே போர் தான், சமாதானத்துக்கு இடமில்லை. ஊசி முனை நிற்கக்கூடிய இடம் கூட நான் பாண்டவர்களுக்கு தர மாட்டேன், இதில் மாற்றம் இல்லைன்னா போர் பிரகடனம் அறிவிச்சாச்சு. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. வெளியே வந்தான் கிருஷ்ணன். வெளியே வந்த கிருஷ்ணன் அடுத்த காய் எப்படி நகர்த்தினான் பாருங்க. அஸ்வத்தாமனை கூப்பிட்டான். ஏன்னா அஸ்வத்தாமனை தான் படை தளபதியாக நிர்ணயம் செய்ய போகிறான் துரியோதனன். துரோணருடைய பையன், மிகுந்த பலம் வாய்ந்தவன். இன்றைக்கும் அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம். எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு பாருங்க. அந்த அஸ்வத்தாமனை கூப்பிட்டு, என்னப்பா சமாதானத்துக்கு வந்தேன், இப்படி போர்னு ஆகி போச்சேன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது கையில் இருக்கிற கணையாழியை கலத்தி அப்படி மெதுவாக யாருக்கும் தெரியாமல் வீசினார். கீழே ஒரு பொருள் விழுந்துட்டா என்ன செய்வோம், டப்புன்னு எடுத்து கொடுப்போமா இல்லையா? அது மாதிரி அவன் கீழே குனிஞ்சு அந்த கணையாழியை எடுத்து கிருஷ்ணன் கையில், கிருஷ்ணா உன் கணையாழி கீழே விழுந்துட்டு இந்தான்னு கையில் கொடுத்தான். இந்த மோதிரத்தை கையில் கொடுத்தான். கையில் கொடுத்தோன்னு இவன் சம்மந்தம் இல்லாமல் கிருஷ்ணன் அப்படியே ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தான். எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குது, வீதியில் போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒருத்தன் அண்ணாந்து பார்த்தான்னா எல்லா வயலும் அண்ணாந்து பார்ப்பான், பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி கையில் மோதிரத்தை வச்ச உடனே வானத்தை பார்த்தான். என்னத்தை கிருஷ்ணன் பார்க்கான்னு இவனும் அண்ணாந்து பார்த்தான். தூரத்தில் இருந்த துரியோதன் நினைச்சான், அட படுவாவி அஸ்வத்தாமா, விண்ணையும் மண்ணையும் சாட்சியா வச்சு போர்ல நான் உனக்குத்தான் துணையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறியா, உன்னை படத்தளபதியிலிருந்து தூக்குறேன்டான்ட்டான். போச்சா, முத காயை அருமையா நகர்த்தினான். ரெண்டாவது கர்ணனை கூப்பிட்டான். கர்ணனை கூப்பிட்டு சொன்னா, வன்மையினால் உயர் அங்கர் குலாதிப மதிகுலம் வாழ்வுற வந்து, வன்மையினால் உயர் அங்கர் குலாதிப மதிகுலம் வாழ்வுற வந்து, உண்மையினால் உயர், இந்த பாட்டை நல்லா கவனிக்கணும். உண்மையினால் உயர் மன்னவர் ஐவரும் உன்னில் உனக்கு இளையோர், பெண்மையினால் குந்தி வயிற்றிடை பெருமையினால், பெண்மையினால் உயர் குந்தி வயிற்றிடை பெருமையினால் இதய திண்மையினால் உயர் நின்னையும் அன்பொடு தினகரன் நல்கினானே அப்படின்னு வில்லியார் ஒரு பாட்டு எழுதுறார். இல்லை எத்தனை உயர் வருதுன்னு பாருங்க. இந்த அடைமொழி உயருங்கிறத எல்லா இடத்துலையும் சேர்க்கிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். வன்மையினால் உயர் அங்கர் குலாதிப மதிகுலம் வாழ்வுற வந்து, உண்மையினால் உயர் மன்னவர் ஐவரும் உன்னில் உன்னோடு இளையர், பெண்மையினால் உயர் குந்தி வயிற்றிடை பெருமையினால் இதய திண்மையினால் உயர் நின்னையும் அன்போடு தினகரன் நல்கினானேன்னு பல நாள் தெரியாம இருந்த விஷயத்தை உடைக்கான். கர்ணா நீ யார் தெரியுமா? உன் குலம் என்ன தெரியுமா? மதிகுலம் உன் குலம். நீ யார் தெரியுமா? அந்த 5 பேர் பாண்டவர்கள் யார் தெரியுமா? உன் தம்பி. உன்னை பெத்தவன் யார் தெரியுமா? குந்தி. இந்த ஐவரும் உனக்கு தம்பிமார். குந்தியினுடைய வயிற்றில் தான் நீ பிறந்த. அது மட்டுமல்ல, என்ன அழகாக சொல்கிறார்கள், உயர் நின்னையும் அன்போடு
தினகரன் நல்கினானே. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஏனோதானோன்னு குந்தியோடு சேரவில்லையா சூரிய பகவான், அன்போடு இணைந்து அழகான உயர் கர்ணனை தோற்றுவித்தானா. இது யாரு, நம்ம அப்பா யாரு, நம்ம எப்படி பிறந்தோம் தெரியாத குழந்தைய திடீர்னு கூப்பிட்டு நீ இப்படி தான் பிறந்த, இதுதான் உன் குலம், இன்னார் தான் உங்க அண்ணன்மாரு, இவ தான் உங்க அம்மா, உன்னையும் அன்போட தான் இந்த தினகரன் என்கின்ற சூரியன் நல்கினான். அவ்வளவு கதையும் ஒன் ஃபைன் மார்னிங் உடைச்சிட்டான். உடைச்ச உடனே அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். என்றால் எனது பிறப்பறிந்தேன் என கருதி என்புருகி எம்பியர்பால் சென்றால் உன்னோடு சேர்ந்து ஜெகத்தார் என்றும் சிறியாரோன்னு கேட்டான். இவன் சொல்றான், நீ குந்தியினுடைய மகன், பாண்டவர்கள் 5 பேரும் உனக்கு தம்பி, நீ சூரிய புத்திரன், குந்தியோடு இணைந்து அன்போடு உன்னை இந்த மண்ணுக்கு தந்தவன் சூரிய பகவான். அப்பா யாரு, அம்மா யாரு, உடன்பிறப்பு யாரு, குலம் யாருன்னு ஒரே பாட்டில் கதையை முடிக்காரு. இவன் அதுக்கு பதில் சொல்றான். எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்திருக்கும், எத்தனை நாள் அவமானப்பட்டிருப்பான், எவ்வளவு உளவியல் ரீதியா நீங்க நினைச்சு பாருங்க. அவன் மனசு எப்படி கண்ணாடியா நொறுங்கி இருக்கும். அந்த நொறுங்கிய நிலையில் கூட ஆகா, திடீர்னு குந்தி தான் என் அம்மாவா, பாண்டவர்கள் தான் என் சகோதரர்களா, நான் இன்னும் குலமா, நான் இன்னும் கோத்திரமா, எங்க அப்பா யாரு அப்பா யாருன்னு எல்லாரும் அசிங்கப்படுத்தினானே, சூரியன் தான் என்னுடைய அப்பாவா, எல்லாம் தெரிந்த பிறகும் கூட சொல்கிறான், என்றால் உன்னால் என் பிறப்பு அறிந்தேன். அடுத்த வார்த்தை சொல்கிறா, என்றால் என் பிறப்பறிந்தேன் என கருதி என்புருகி எம்பியர்பால் சென்றால் உன்னோடு சேர்ந்து ஜெகத்தார் என்னை சிறியாரோ. நீ இதை சொன்ன கிருஷ்ணா உடனே இந்த என்பெல்லாம் உருகி என் தம்பிமாரை நோக்கி நான் ஓடோடி போயிடுவேன்னு கற்பனை பண்ணினியா? அப்படி மட்டும் நான் செஞ்சிட்டேன்னா நீ உட்பட காலம் முழுதும் இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்காதான்னு கேட்டான். கிருஷ்ணா ஆடி போயிட்டான். அந்த பயலெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது போல. நீ வந்திருப்பான்னா, நீ வந்துரு, நீ வந்துட்டீன்னா அந்த 5 பேரும் ஒன்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு கைகட்டி உனக்கு சேவகம் பண்ணுவாங்கப்பா, நீ வந்துருப்பா, நீ தர்மத்தின் பக்கம் வந்துருன்னா. அவன் சொன்னான், வந்துரு வந்துருன்னு முதல்ல கட்சி மாற சொல்லி கூப்பிட்டதே கிருஷ்ணர் தான். சர்வசாதாரணமாக இங்கேருந்து அங்கிட்டு போயிடலான்னு அதுக்கு பீடம் போட்டவரே அவர் தான். நீ வந்துருன்னா கிருஷ்ணன் கர்ணன் அதுக்கு பதில் சொன்னா, என்னை கூப்பிடுறியப்பா, அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுவேன்னு நினச்சியா? ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி, ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி சீரும் திறமும் பெரும் திருவும் எனக்கே இன்று தெரிந்தழித்தான். பாரின்றறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும் போர் என்று அறிந்த பின்னும் செய்நன்றி போற்றாதவரில் போவேனோன்னா. எப்படி ஒரு அழகான இடம் தெரியுமா இது? ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கின்னு சொன்னான். அது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கின்னு சொன்னது பெரிய விஷயம் இல்லை, முடிசூட்டி என்று சொன்னான். ஏன்னா கன்வென்ஷன் படி எங்கேயும் எந்த மன்னனும் இன்னொரு மன்னனுக்கு முடிசூட்டியதாக சரித்திரமே கிடையாது. கிஷ்கிந்தையை மீட்டு கொடுத்தான் ராமன், சுக்ரீவனுக்கு அவன் கையால முடிசூட்டினானா? இலங்கையை மீட்டு கொடுத்தான் ராமன், விபீஷணனுக்கு அவன் கையால முடிசூட்டினானா? இல்லையே. ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு முடிசூட்டுவது கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷன் அல்ல. ஆனா இவன் என்ன சொல்றான், ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடியும் சூட்டினாங்கிறான். அப்ப கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷனையே பிரேக் பண்ணவன் என் நண்பன், அவனை விட்டுட்டு அவன் கூட வர சொல்றேன்னா. ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி சீரும் திறமும் பெரும் திருவும் எனக்கே இன்று தெரிந்தழித்தான். அடுத்த வார்த்தையை கவனிங்க, பாரின்று அறிய நூற்றுவருக்கும். ஏன்னா தூது தோல்வியில முடிஞ்சு போர் தான் என் நண்பன் சத்தியம் பண்ணிட்டான். அந்த போர்னு டிக்ளேர் பண்ண பிறகு அவன் கூட இருக்கிற எங்கிட்ட வந்து நீ சமாதானம் பேசுறது சரியா இருக்கா உனக்கு? பாரின்றறிய நூற்றுவருக்கும், நல்லா கவனிக்கணும், பழிதீர் வென்றி பாண்டவருக்கும். கர்ணனுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு,
தர்மந்தான் ஜெயிக்கும், தெரிந்தோ தெரியாமலோ அதர்மத்தின் பக்கம்தான் நிற்கிறோம். போர்னு வந்தா கிருஷ்ணனுடைய துணையோடு பாண்டவர்களுக்கு தான் வெற்றி. சொன்னாலும் சொல்லாட்டாலும் கௌரவர்கள் தோத்து தான் போகும். தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சும் தோல்வி அடையக்கூடிய கட்சி பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான்னா இன்றைய சூழலுக்கு அவன் ஒரு பாடமா இல்லையா? இன்னைக்கெல்லாம் தோத்து இவன் போறான்னு தெரிஞ்ச உடனே நம்மளால கரை வேட்டிய மாட்டிடுறானே. என்னையா நேத்து வரைக்கும் நீ இந்த கலர்ல தானே வேட்டி கட்டின, அது நேத்து, அது வேற வாய். இது தோல்வியின் பக்கம் என்று தெரிந்தும் நான் அங்கதான் இருப்பேன்னா கிருஷ்ணனே ஆடி போனான். ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி சீரரும் திறமும் பெரும் திறவும் எனக்கே என்று தெரிந்தழித்தான். பாரின்றறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும். நான் பாண்டவருக்கு தான் வெற்றின்னு டிக்ளேர் பண்ணிட்டான். வெற்றி அவன் பக்கம்தான். ஆனா போர்னு என் நண்பன் அறிவிச்சானே, அவனை விட்டுட்டு உன் கூட வர சொல்றியா? வரமாட்டேன். கிருஷ்ணன் பார்த்தான், இப்படியும் ஒரு பிறவி இந்த உலகத்தில் இருக்கவா செய்யும். நேராக போனான். இனிமே எங்க போய் சொல்லணும், சென்டிமெண்டா தான் இனிமே டச் பண்ணணும்னு நேராக குந்திக்கிட்ட போனான். குந்தி பல நாளா ஒரு குழந்தைய பெற்று பேழையில வச்சு ஆத்துல அனுப்புனாங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதை ஒரே நாளையில போய் உடைச்சான். யார் தெரியுமா? உன் தந்தையினுடைய மனையில் இருக்கும்போது துர்வாசர் வந்தாரா? மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரா? அவசரப்பட்டு பிரயோகப்படுத்தினியா? கவசகுண்டலத்தோட ஒருத்தன் பிறந்தானா? அவனை பேழையில வச்சு அனுப்புனியா? அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? அவன் தான் துரியோதனன் பக்கம் இருக்கக்கூடிய கர்ணன், ஓம் புள்ள, மூத்த பிள்ளைன்னார். அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவளுக்கு ரெண்டு பக்கம் இடைஞ்சல். ஒன்று, நம்ம குழந்தை நம்ம கண்ணு முன்னுக்கே இருக்கான், அது ஒரு பெரிய பாதிப்பு. இன்னொரு பாதிப்பு, சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டான், இந்த போரில் அவன் செத்து போயிடுவானே நம்ம கண்ணு முன்னாடி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்கு. பையனை பார்க்கும் போதெல்லாம் நீ தான் என் பையன்னு சொல்ல முடியாது, போரில் அவன் செத்து போயிடுவாங்கிற பயம் இருக்கும். இதை விட ஒரு கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெண்ணால் இருக்க முடியுமா அந்த உலகத்தில்? யோசித்து பாருங்கள். அப்படியே நடுங்கி போனான். இவன் சொன்னான், கிருஷ்ணன் இப்போ ஒன்றும் கெட்டு போல, நீ ஒன்றும் கவலைப்படாத, போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுன்னு. இந்த பல நாளாக நம்மகிட்ட தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன தவறுகள் செஞ்சுருப்போம் வாழ்க்கையில். சில பேர் அதை வச்சுக்கிட்டே நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பெண் இனத்துக்கு, நம்ம பக்கம் தவறு இல்லை, தவறு இருப்பது போல் மற்றவர்களால் சித்தரிக்கப்படுகிறோம். பயப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. ஏமா பிளாக்மெயிலுக்கும் அடி பண்ணியாதீங்க. நீ எங்க போய் சொல்லணுமோ சொல்லிக்கோ. நீ மைக்கு போட்டு சொல்றியா சொல்லிக்கோ. நான் பயப்பட வேண்டியது என்னுடைய மனசாட்சிக்கும் என்னை வழிநடத்தக்கூடிய தெய்வத்துக்கும் தானே தவிர ஒவ்வொருத்தருக்கா நான் உட்கார்ந்து ஆன்சர் பண்ண முடியாது. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த எண்ணம் தான் ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கணும். ஊரோடு உலகத்தோடு ஒட்டி வாழணும். ஆனால் ஒருத்தரை அழிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத ஒரு ஆயுதத்தை ஒருத்தன் கையில் எடுத்து அவனை கேரக்டரை அசாசினேட் பண்ணுறான்னு வைங்க, அதுக்கு பயந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. உங்கள் வழி சரியான வழியாக இருக்கும்போது மற்றவனுடைய விமர்சனத்தை பற்றி என்ன கவலை? கர்ணனை பற்றி ஆயிரம் விமர்சனங்களை சொன்னார் பிதாமகர். துரியோதனன்ட்ட எப்ப பார்த்தாலும் கர்ணன் ஒரு தற்பெருமைக்காரன், கர்ணனை நீ நம்பாத, கர்ணன் உனக்கு துணையா இருக்க மாட்டான். காலம் முழுவதும் துரியோதனனுக்கு பீஷ்மரால் போதிக்கப்பட்டது கர்ணனை பற்றிய துவேஷம். கர்ணனுக்கும் பீஷ்மருக்கும் அதனாலதான் பகை. கர்ணன் சொல்லுவான், கொஞ்சமாவது உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்களே, என்ன ஏதாவது சொல்றதா இருந்தா நேர்ல சொல்லுங்க, நான் இல்லாத நேரம் ஏன் நண்பனிடம் நீங்கள் புறம் பேசுகிறீர்கள்? இது உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்திற்கும் அழகா? இப்படி புறம் பேசலாமா? ஒருத்தர் இல்லாத நேரம் அவங்கள பத்தி பேசலாமான்னு பீஷ்மரையே எதிர்த்து நின்றவன் கர்ணன். அதனால தான் நீங்க படைக்கு தளபதியாக இருக்கிற வரைக்கும் நான் போர்ல உங்க கூட பயணிக்க மாட்டேன் என்கின்ற முடிவை கர்ணன் அதுக்கு தான் எடுத்தான். இப்ப நேரம் அவன் அம்மாட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி நீ போய் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்துரு. அப்படியா? நான் கூப்பிட்டா கர்ணன் வந்துருவானா? கண்டிப்பா வருவான், நான் எல்லா விஷயமும் அவன்கிட்ட பேசியிருக்கேன், நீ கூப்பிட்ட ஒன்று வந்துருவான்னார்.
நேராக போ, ஆட்சியை என் பிள்ளைங்க 5 பேரும் உனக்கே தந்துடுவாங்கப்பா, நீ தான் அந்த குழந்தைகளை கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணணும்னு சொல்லு, அவன் வந்துடுவான். அப்படியா, நான் உடனே போகிறேன்னு வாசல் வரைக்கும் வந்தா. கிருஷ்ணனுக்கா தெரியாது அவன் வரமாட்டான்னு, நம்மகிட்டே முடியாதுன்னு சொல்லிட்டான். குந்தி போய் கூட்டம்னு வந்துடுவான். நான் உடனே இந்த வாசல் வரைக்கும் போயிட்டு வாரன்னு போனவள கொஞ்சம் நில்லுன்னார். நீ கூப்பிடு, அவன் வந்துடுவான், ஒருவேளை வரலன்னா 2 வரங்கள்னார். உடனே என்ன வரம்னா, நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே மறு தடவை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வரங்கள், அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன்னு ஒரு வரங்கள்னார். அப்போ மாதிரி இவன் என்ன சொல்லியிருக்கணும், அவனை பெற்று ஆற்றுல விட்டுட்டேன், அவனை வழக்கலை, அவனுக்கு எந்த கடமையும் செய்யலை, அவன்கிட்ட போய் ஒரு ஆப்ளிகேஷனுக்கு என்ன அனுப்புறிய கிருஷ்ணா, அதுக்கு நீ என்ன சாகடிச்சிடலான்னு தானே சொல்லியிருக்கணும். போறான் மனசை கல்லாக்கிக்கிட்டு. ஒரு யானை இல்லை, 1000 யானைகளை குந்தியினுடைய உடம்புல நம்ம நிற்க வைக்கலாம். அந்த அளவுக்கு பலம் பொருந்திய மனசான் குந்திக்கு. பாரதம் சொல்லுது 1000 ஆனையினுடைய உடல் பலம் குந்தியினுடைய மனபலத்துக்கு இணையானதுன்னு பாரதம் சொல்லுது. அதனால தான் அவளால் அதெல்லாம் தாங்க முடிஞ்சது. நம்மளை மாதிரி ஆள்னா செத்து மடிஞ்சிருப்போம்ல. வாசல் வரைக்கும் போனோடனே 2 வரத்தை வாங்கிட்டு வான்ட்டார். இவன் நேராக போயிட்டா. போன உடனே நான் தான் உங்கள் அம்மாண்ணா. அங்கே தான் எல்லா கதையும் முதல்ல தெரிஞ்சுதே. எல்லாரும் இதை மாதிரி தான் சொல்கிறாம்மா, ஆனால் என் தாய் என்னை பெற்றவ ஒரு புனிதமான ஒரு வெள்ளை ஆடையில் என்னை அப்படியே சுற்றி பேழைக்குள்ளே வச்சு அனுப்புனாலே. இப்படி ஒவ்வொருத்தராக வந்து நீ தான் நான் தான்ப்பா உன் அம்மான்னு சொல்லும் போது அந்த ஆடை எடுத்து அவங்களிடம் கொடுப்பேன். ஆனால் அந்த ஆடையை கையில் வாங்கியவுடன் நெருப்பு எரிந்தது போல் அவர்களுடைய உடம்பு என்ன செய்யுமா, வெப்பத்தால் தகிக்குமா. அதனால இப்போ நீ வந்திருக்க, உனக்கும் அந்த பயிற்சியை கொடுக்கன்னு அந்த சேலையை எடுத்து கொடுத்தான். கொடுத்த மாத்திரத்தை அந்த சேலையை மேலே போட்ட உடனே பல நாட்களான பிறகும் கூட குந்தியினுடைய மார்பிலிருந்து பால் சுரந்ததாக பாரதம் சொல்கிறது. அதை பார்த்த உடனே கர்ணன் அப்படியே அழுதுட்டான். வாழ்க்கையில் அவன் அழுததே இல்லை. தன்னை எத்தனையோ பேர் அவமானப்படுத்தி கூட அவனுக்கு கண்ணில் கண்ணீர் வரல. இந்த காட்சியை பார்த்த உடனே அவன் கண்ணில் கண்ணீர் வந்தது. வந்துருப்பா, நீ சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டப்பா, வந்துருப்பா, ஆட்சியை உன் தம்பிமார் ஒன்ட்டே கொடுத்துருவாங்கப்பா, நீ தான்ப்பா நாட்டை ஆள போற, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், நீ வந்துருப்பான்னா. அவன் சொன்னான், அம்மா திடுதுப்புன்னு ஒரு நாள் வந்து நீ வந்துருன்னு என்னை கூப்பிடுறியம்மா, பெற்ற நீவீர் மகவு அன்பில்லாமையோ. நல்லா கவனிக்கணும், பெற்ற நீவீர் மகவு அன்பில்லாமையோ பெரும் பழி நாணியோ விடுத்தீர். பெற்ற நீர், நீ தானே பெற்ற என்ன, நீ என்ன செஞ்சம்மா, இந்த பெத்த பிள்ளை மேல அன்பில்லாததால நீ என்ன தெருவில் விட்டுட்டியா, என்ன ஆத்துல போட்டுட்டியா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய பெத்துட்டாளேன்னு அந்த பழிக்கு அஞ்சு என்ன தூக்கி ஆத்துல போட்டுட்டியா, எனக்கு தெரியாது. பெற்ற நீவீர் மகவு அன்பில்லாமையோ பெரும் பழி நாணியோ விடுத்தீர். அற்றை நாள் தொடங்கி என்னை இன்றளவும் ஆருயிர் துணை என கருதினார். நட்புங்கிற வார்த்தையை கூட வில்லியார் அந்த இடத்துல பயன்படுத்தல. உலகத்தில் ரொம்ப எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கூடிய ஒரு சீக்ரெட்ஸியான ஒரு உறவு எதுன்னு கேட்டால் வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணைக்கு இணையாக தன்னுடைய நண்பனை சொல்கிறான் கர்ணன். அற்றை நாள் தொடங்கி இன்றளவும் எனக்கு உற்ற துணையாகி வாழ்க்கை துணையாகி கொற்றமா மகுடம் சூடி அரசு அழித்து, கொற்றமா மகுடம் புனைந்து அரசு அழித்து. அடுத்த வார்த்தை எழுதினார் பாருங்க சார் வில்லியார், கூட உண்டுனார். ஏன்னா துரியோதனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா, யார் கூட அவன் ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டான். வரிசையா 5-6 தட்டு இருக்கும். அந்த 5-6 தட்டுல வரிசையா சாப்பாடு இருக்கும். என்ன விஷயமா, அது பாட்டுக்கு ஆகிட்டு போதுமா, என்ன செய்ய முடியும், அது ஒன்றும் செய்ய முடியாமா. வரிசையா தட்டு இருக்கும், முடிய போகுது. துரியோதனன் ஒரு தட்டுல இருந்து ஒரு கவழம் எடுத்தான்னா அடுத்த அதே தட்டுக்குள்ள கைவிட மாட்டான், எச்சிலாம்.
அவன் எடுத்த சாப்பாட்டு தட்டிலே அவன் மீண்டும் கை வைத்தால் அது எச்சில் என்று நினைக்கக்கூடியவன் துரியோதனன். ஒரு தட்டில இருந்து ஒரு கவளம் எடுப்பான், அடுத்த கை அடுத்த தட்டில இருந்து தான் எடுக்கும். அப்பேற்பட்ட என் நண்பன் என்னோட ஒரே தட்டில் சாப்பிட்டாமா, அவனை விட்டுட்டா உன் கூட வர சொல்றேன். பெற்ற நீர் மகவன்பில்லாமையோ பெரும்பழி நாணையோ விடுத்தீர், அற்றை நாள் தொடங்கி இன்றளவும் ஆறுயிர் துணை என கருதி பொற்றமா மகுடம் புனைந்து அரசு அழித்து கூட உண்டு. அடுத்த வார்த்தை சொன்னான் பாருங்க, தம்பியர் அனைவரும் சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேரும் என் அடி வணங்க போற்றலும் ஏற்றலும் தந்தான். அவனை விட்டுட்டு நான் வரமாட்டேன். எனக்கு அவன் நண்பன் என்ன சொல்ல மாறாரு, எனக்கு அவன் நண்பன், எனக்கு இவ்வளவு மணிமகுடம் சூட்டுனா, எல்லா கன்வென்ஷனையும் உடைச்சு அவன் கையாலே மணிமகுடம் சூட்டுனா, அவனே எனக்கு அங்க தேசத்தை கொடுத்து அரசனாக்குனா, அவனே என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான், அது நண்பன்கிற முறையில் போயிடும். ஆனா தம்பிமார் 100 பேரையும் சுற்றத்தார்கள் அனைவரையும் என் காலில் விழுந்து வணங்கும்படியாக எனக்கு மரியாதை கொடுத்தானே, அவனை விட்டுட்டு ஆற்றுல பழிக்கஞ்சி தூக்கி போட்டியோ இல்லை அன்பில்லாமல் தூக்கி போட்டியோ, உங்குடையாமா என்ன வர சொல்கிற? அப்படியே இறுகி போய் நின்னா குந்தி. இப்போ சொன்னால் இன்னொரு விஷயம் சொல்லட்டா, ஒரு நாள் அந்தப்புறத்தில் நாங்கள் 2 பேரும் உட்காந்து நானும் துரியோதனுடைய மனைவியும் சொக்கட்டான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்தப்புறத்திற்குள் அரசனை தவிர வேறு யாரும் செல்ல முடியாது. அந்த அந்தப்புறத்துக்குள்ள பானுமதி வாழக்கூடிய இடத்துல ஒரு சகோதரன் என்கின்ற முறையில் என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அனுமதி, பணியாட்களை தவிர. நான் சொக்கட்டான் ஆடிக்கிட்டு இருக்கேன், பானுமதி இங்கே பார்க்க உட்கார்ந்துருக்காங்க, நான் உள்வாயில் நோக்கி அமர்ந்திருக்கிறேன். சொக்கட்டம் ஆடிக்கிட்டே இருக்கோம். ஆடிக்கிட்டே இருக்கும்போது பானுமதி தோற்று போகக்கூடிய நிலை வருகிறது. வாசலை பார்க்க துரியோதனன் வருகிறார், கணவன் வருகிறார் என்ற உடனே மனைவி டப்புன்னு என்ன செய்வாங்க, எழுந்திருப்பாங்க. நான் சொல்றது பாரத காலம், இப்போ அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. டப்புன்னு மனைவி எந்திரிப்பாங்க, அதை மாதிரி பானுமதி எந்திரிச்சாங்க. ஆனால் உள்ள பார்க்க உட்கார்ந்திருக்க கர்ணனுக்கு துரியோதனுடைய வரவு தெரியாம தோற்று போய் பயந்து ஓடுகிறாள் என்று இடுப்பில் கையை பிடிச்சி இழுத்தான். தன் கையை வச்சு இடுப்பில் கட்டியிருந்த மணிமேகலையில் கை வச்சு இழுத்தான். அதுதான் சூதுன்னு ஒன்று வந்துட்டா கர்ணனாக இருந்தாலும் கொஞ்சம் மதி மயங்கிரும் அப்படிங்கிறதான தவறான எண்ணம் அதில் எதுவும் இல்லை. அப்படி கையை பிடிச்சி இழுத்த உடனே இடுப்பில் கட்டியிருந்த மேகலாபரணங்கள் எல்லாம் அருந்து ஓடியது. அந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த முத்துக்களை அப்படியே பார்த்த துரியோதனன் என்னையும் பார்த்தான், பானுமதியையும் பார்த்தான். ஆஹா, இதோடு என் உயிருக்கு சேதம் வந்தால் நான் கவலைப்பட போவதில்லை, எங்கே என் நட்புக்கு பங்கம் வந்து விடுமோ என்று நான் கதறினேன். ஆனால் என்னை பார்த்த துரியோதனன், கர்ணா, சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். எடுக்கவோ என்று சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா இவனுக்கு இவனுடைய தயவு நமக்கு போர்க்களத்தில் தேவைன்னு ஒரு வஞ்சக எண்ணத்தோடு வெளியே கோபம் இல்லாத மாதிரி நடிச்சிருந்தா எடுக்க முடியும். ஆனால் சலனம் இல்லாமல் முத்துக்களை கோர்க்க இயலாது. அதனால தான் வில்லியார் எடுக்கவோ என்று நிறுத்தவில்லை, கோர்க்கவோ என்று கேட்டார். மடந்தை பொற்றிரு மேகலை மணியுகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். திடம்படு திடுவில் செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கினி புகழும் கர்மமும் தர்மமும் என்றான். மடந்தை பொற்றிரு மேகலை மணியுகமே மாசரத்திகளும் ஏகாந்த இடத்தில் நான் புரிந்தே அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். திடம்படு திடுவில் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மம் தர்மம். அப்பமே முடிவு பண்ணிட்டான், என் வாழ்க்கையில் உயிர்னு ஒருத்தனுக்கு கொடுத்தன்னா அது என் நண்பன் துரியோதனனுக்கான். ஏன் தெரியுமா, என் நண்பனுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் பணியாட்கள் எல்லாருக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போவுமே வாய் ரொம்ப பெருசு, இந்த உலகத்தையே மூடி போட்டு மூடிடலாம், மனுஷன் வாயை மூட முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய பணியாட்களில் சில பேர் இந்த காட்சியை பார்த்துட்டாங்க. அப்போ மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்களாம், அடடா துரியோதனா, உன்ன மாதிரி ரோஷம் இல்லாதவனை உலகத்தில் பார்க்க முடியுமா? இந்த கர்ணனுடைய தயவு போர்க்களத்தில் தேவைன்னு உன்னுடைய மனைவியினுடைய இடுப்பில் உன் நண்பன் கையை போட்டு இழுத்த பிறகும்
நீ அவனை அந்த புறத்துக்குள்ள இன்னும் விட்டு வச்சிருக்கீன்னா உன்னை விட மானத்துக்கு அப்பாற்பட்டவன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமான்னு 2 பேராவது நினைச்சிருப்பான்ல. அப்போ எத்தனை பேர் விமர்சனம் செய்தால் கூட என் நண்பன் என் மீது வைத்திருந்த நம்பிக்கை இந்த நிமிஷம் முடிவு பண்றான், நான் என் உயிரை கொடுத்தா அதை என் நண்பனுக்காகத்தான் கொடுப்பேன். செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் கர்மமும் தர்மமும் என்றான். இப்போ போர் நடந்தது, வந்துடுவோம், என்ன முடிச்சிட வேண்டியதானே? ஆமாம், இட்லி ஆறிடும். போர் வந்தது, ரொம்ப பரிதாபமான இடம். எத்தனையோ இடங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். போர் வந்தது, அவனுக்கு ஏற்கனவே ஒரு சாபம், பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கூட கெடும்பாங்க. ஒரு அங்க தேசத்தில் அரசனாக இருக்கும்போது அவன் தேர் ஓட்டி வந்தபோது ஒரு பசுவினுடைய கன்று அவனுடைய தேர்காலில் பட்டு மாண்டு போன உடனே அவன் ஒரு சாபம் கொடுத்தான். தக்க சமயத்தில் உன்னுடைய தேரும் மண்ணில் மாட்டிக்கிடும், உன்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாதுங்கிற சாபம் இருந்தது. இன்னொன்று, தக்க சமயத்தில் உனக்கு இது கை கொடுக்காது. எது? நான் சொல்லி கொடுத்த பாடம் கை கொடுக்காதுன்னு ஒன்று இருக்குது. காணா குறைக்கு 2 வரத்தை வேற வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ இந்த கதையை, பாரதத்தினுடைய ஆழமான இந்த கதையை கேட்கும்போது நீங்கள் கூட நினைக்கலாம், காலம்பூரா சாப்பிட்டது துரியோதனுடைய சாப்பாடு, காலம்பூரா ஆட்சி பண்ணது துரியோதனுடைய அங்க தேசம், உயிரை கொடுப்பேன் உயிரை கொடுப்பேன்னு 1000 தடவை சொல்கிறான் கர்ணன். ஆனால் யாரை கேட்டுட்டியா நாகாசுரத்தை ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னான்? துரியோதனனை கேட்டானா? துரியோதனனை கேட்டானா? யாரை கேட்டுட்டு சொன்னான்? அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன்னு யாரை கேட்டுட்டு அவன் அம்மாவுக்கு, நேற்று பார்த்த அவன் அம்மாவுக்கு எப்படியா சத்தியம் பண்ணி கொடுத்தான்? துரியோதனனை கேட்காமல்னு தோணுதா இல்லையா? அந்த இடம்தான் ரொம்ப அருமையான இடம். ஏன்னா எந்த ஒரு சிறந்த வீரனோ நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை பிரயோகம் பண்ண மாட்டான். தேர் சாரதியும் அவனுக்கு எதிராக தான் இருந்தான் சல்லியன். நான் போய் ஒரு தேரோட்டி பயலுக்கு தேர் ஓட்டுறதான்னு கேட்டான். அவனை சிதைக்காத இடமே பாரதத்தில் கிடையாது. சுயவரத்தில், திரௌபதியினுடைய சுயவரத்தில் உனக்கு என்னையா இங்கே வேலை? ஒரு தேரோட்டி மகனுக்கு அரசவை சுயவரத்தில் என்ன வேலைன்னு அவமானப்படுத்தினாங்க. இவனுக்கு எப்படி நான் தேர் ஓட்டுவேன்னு சல்லியன் அவமானப்படுத்தினான். அப்போ துரியோதனன் சொன்னான், என்னையா தேர் சாரதியா கிருஷ்ணனே இருக்காரு, நீ இருக்கிறத பற்றி என்னப்பா பிரச்சனை? நீயும் கிருஷ்ணனும் ஒன்றுன்னு சொன்ன பிறகு தேர் ஓட்டுறவன் எப்போவுமே கார் டிரைவர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க நமக்கு தன்னம்பிக்கையை ஊட்டணும். நேராக புறப்பட்டு நாங்கள் வாரோம். அப்பா எத்தனை மணிக்கு போவோம்? நேற்று காலையில் 5 மணிக்கு நாங்கள் எல்லாரும் வண்டியில் உட்கார்ந்தது. நந்தவனம் வரும்போது உண்மையாகவே பாலா மேடத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அத்தனை நேரம் முழிச்சிருந்து எங்கள் எல்லாருக்கும் ரூம் அலாட் பண்ணி ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டு, அந்த மாதிரி ஒரு தாய் உள்ளத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இங்கே வரும்போது மணி 11-11:30 மணி இருக்கும். நாங்கள் வந்தோம். அவ்வளோ அருமையாக கவனிச்சாங்க. காரில் ஏறி உட்கார்ந்தோன்னே டிரைவர்கிட்ட எப்போவுமே கேட்பேன், அப்பா நம்ம எப்போ போவோம், நம்ம அந்த புறப்பட்டு ஒரு இடத்துக்கு எப்போ போவோம்னு முதல்ல கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பப்பா ரீச் ஆகும், இங்கிலீஷில் கேட்டால் அது ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக தெரியாது, எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லணும், அம்மா 2 hours லேட்டாக வண்டியில் உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, டைமுக்கு நீங்கள் மீட்டிங் போயிடலான்னு சொன்னான் அவன் டிரைவர். அதை விட்டுட்டு நீங்கள்லாம் என்னத்தம்மா ஒப்பேற, அதெல்லாம் போக முடியாது, 7 மணிக்கெலாம் மீட்டிங் போக முடியாது, 10 மணிக்கு தான் போகும். 10 மணிக்கு அங்கே நிகழ்ச்சியாக முடிஞ்சிடும், அதுக்கு நான் என்னம்மா செய்வேன்? நீங்கள் தானே 2 மணி நேரங்கள். இப்படியே நெகட்டிவாகவே பேசிட்டு வந்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை வருமா? அதை மாதிரி தேர்தட்டில் உட்காந்துக்கிட்டு சல்லியன் பேசுகிறான், அர்ஜுனன் பெரிய யானை, நீ சாதாரண பூனை, அவன் பெரிய புலி, நீ ஒரு எலி, உன்னாலெல்லாம் ஜெயிக்க முடியாது. இப்படியே அவனும் சொல்லிக்கிட்டே வரான். நாகாஸ்திரத்தை நீ கழுத்துக்கு வைக்காத, இந்த இடத்துக்கு நீ என்ன செய்ய, நீ குறி வையின்னா கேட்கலை. கழுத்துக்கு வச்சு கழுத்தோடு சேர்த்து அர்ஜுனனை அறுத்து வீழ்த்தணும்னு நினச்சான். ஆனால் கிருஷ்ணன் தான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டானே, தேர் 5 அங்குலம் இறக்குனா, தலையோட போக வேண்டியது தலைப்பாயோடு போய் முடிஞ்சு போச்சு. திருப்பி பிரயோகம் பண்ணனா, தாய்க்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அவன் பிரயோகம் பண்ணாமல் இல்லை, அவன் எப்பொழுதுமே ஒரு நல்ல வீரன். நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் செய்தான், அவன் வீரனே அல்ல. அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்க போய் தான், ஒரு டைம்லேயே நான் வீழ்த்திடுவேங்கிற நம்பிக்கை இருக்க போய் தான் அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்தான். அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாதுன்னு வரம் கேட்டா. சரின்னா, ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் தான் வீரன்.
அவன் தர்மனையோ நகுலனையோ சகாதேவனையோ அவன் வீரனா நினைக்கல. ஒரு சிவாஜி மாதிரி நம்மளை கற்பனை பண்ணுறோம்னா சிவாஜி கூட தானே நமக்கு போட்டி இருக்கணும். ஒரு சாதாரண ஆள் கூட நான் போட்டி போடுவேன்னா அந்த போட்டிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. போட்டின்னா அது நடிகர் திலகத்தோட தான் ஐயா போட்டி அப்படின்னு போட்டி போடணும். அப்போ தான் அது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். உண்மையா இல்லையா? பகையாக இருந்தால் கூட நல்ல வலிமையானவங்க கூட தான் நம்ம பகை இருக்கணுமே தவிர இப்படி தட்டின உடனே புல்தடிக்கு கீழே விடுறவங்க கூட பகை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அவன் அந்த வரத்தை கொடுத்தான். இப்போ எல்லாமே அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. அந்த பசுவினுடைய கன்று, அந்த கன்றை வளர்த்தவன் கொடுத்த சாபம், பரசுராமர் சொன்னது போல கடைசி நேரம் அவன் படித்த வித்தைகள் எல்லாம் மறந்து போச்சு. நாகாசரத்தை ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் பண்ண முடியல. இதுதான் தக்க சமயம். தேர் இப்போ மண்ணுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கிருஷ்ணர் பார்த்தார், அர்ஜுனா இதுதாண்டா சரியான சந்தர்ப்பம், போடுறான் அம்பன்னார். கிருஷ்ணன் மாதிரி இந்த வேலை வேற எவனும் இந்த திருமிஷ வேலைலாம் பார்க்க முடியாது, போடு அம்ப அப்படின்னார். இப்படி அம்பை வரிசையாக போட்ட உடனே இந்த சரிஞ்சு தேர்காலு மண்ணில் புதஞ்சு கிடக்கு, உடம்பு முழுதும் அம்பு தைக்குது. அவன் திரும்பி பார்த்து கேட்கிறான், கிருஷ்ணா உனக்கு கொஞ்சமாவது தர்மம் இருக்கா? நீ இந்த காரியம் செய்யலாமா? சில பேர் மேலே அம்பு பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு போர் தர்மம் சொல்லுது. ஆயுதங்களை எவன் ஒருவன் கீழே வச்சிருக்கானோ அவன் மேலே ஆயுத பிரயோகம் பண்ணக்கூடாது. புறமுதுகு காட்டி ஓடுறவன் மேலே இந்த ஆயுத பிரயோகம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் புறமுதுகு காட்டி ஓடலை. சரணாகதி அடைந்தவன் மேலே ஆயுத பிரயோகம் பண்ணக்கூடாது. கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு நான் ஒன்றும் காலடியில் விழலை. ஆயுதத்தை கீழே வச்சவன் மேலே ஆயுத பிரயோகம் பண்ணக்கூடாது. இப்போ ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு தேரை தூக்குறதுக்கு சல்லியன் போயிட்டான், நான் தனிமையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தர்மம் தெரியுதா தெரியலையான்னு கேட்டான். கிருஷ்ணன் சொன்னான், டே யார்கிட்டடா நீ தர்மம் பேசுற? யார்கிட்ட நீ தர்மம் பேசுற? அரக்கு மாளிகையில் ஒன்றும் தெரியாதவனை சூழ்ந்து அழிச்சிங்களடா, அன்னைக்கு உங்கள் தர்மம் எங்கடா போச்சு? ஒரு பெண்ணினுடைய ஆடையை சபையில் வச்சு இழுக்கும் போது நீ தானே கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த, அன்னைக்கு உன் தர்மம் எங்கடா போச்சு? யாருக்கிட்ட தர்மத்தை பற்றி பேசுகிற? டே கர்ணா, முள்ளால தான்டா இருக்கணும்னா போடுற அம்ப அர்ஜுனா, கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் அம்பு போடணும். இப்போ அம்பு மழை 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 மழைன்னு விழுந்தது. ஆனால் அவன் உயிர் எடுக்க முடியல. அவன் உயிர் எடுக்க முடியல. என்னடா இவன் உயிரே போகமாட்டேன்னா நேராக புறப்பட்டு வந்தான். ஏத்த தேர்தட்டிலேருந்து வந்திருக்கான். வந்துட்டு அப்பா எனக்கு யாசகம் கேட்டு வந்திருக்கேன்னா, இப்படி தான் மாறு வேஷத்தில் வந்தான் இந்திரன். கவச குண்டலத்தை அறுத்து கொடுத்தான். அவனா எதுவும் கேட்கல இந்திரனிடம். அறுத்து கொடுத்த காட்சியை பார்த்து ரத்தம் அழிஞ்சதை பார்த்து அரண்டு போய் அவனே தான் வலிய சக்தி ஆயுதத்தை கொடுத்தான் இந்திரன். நீ வச்சுக்கோப்பான்னு பயம் வந்துடுது எல்லாவனுக்கும். அதை மாதிரி இப்போ அப்படியே தேர்காலில் கிடந்து குத்துயிரும் கொலையுருமா கிடக்கான், உயிர் போக மாட்டேக்கு. இவனை என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன்னா இவனுக்கு உயிர் போலையேன்னா இரு வாரேன்னு வந்தார். வந்து ஐயா உன்ட்ட யாசகம் கேட்டு வந்திருக்கேன்னார். உடனே அவன் பதில பாருங்க கர்ணனை, நீங்கள் யார் எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்டார். நான் இமயமலையிலிருந்து வருகிறேன்னார். நான் இமயமலையிலிருந்து வருகிறேன். வந்தது எழுத்த தேர்தட்டிலிருந்து, இமயமலையிலிருந்து வருகிறேன். நீ யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியாமப்பா, இப்போ நான் உன்னிடம் உன்னை யாசகமாக பெற வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்று அந்த இடத்துல கர்ணன் சொல்லுவான் பாருங்க. அப்பா ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் ஓய்விலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்னி என்று கொடுத்தான். சொல்லிட்டு சொன்னான், பூவில் வாழும் அயனும் உனக்கு நிகரில்லை, இந்த என் புண்ணியத்தை எல்லாம் நான் உனக்கு தானமாக கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எனக்கு இந்த போர்க்களத்தில் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆவி உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியல, நிலை கலங்கி போயிருக்கிறேன். இந்த சாகர தருவாயில் கூட இல்லைன்னு என்ன சொல்ல வச்சிடாதப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்கிட்ட இருக்கிறத கேளு, நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே உன் புண்ணியம் அனைத்தையும் தாரவாத்து கொடுன்னா. தாரவாத்து கொடுக்கறதுக்கு போர்க்களத்தில் தண்ணி இல்லை. இப்போ உடம்பு முழுதும் அன்பு தோய்ந்திருந்தால் கூட துடையில் தோய்ந்த அம்பை எடுத்து கொடுக்கல, கையில் தோய்ந்த அம்பை எடுத்து கொடுக்கல, கன்னத்தில் தோய்ந்த அம்புகளிலிருந்து கொடுக்கல, மார்புக்கு நேராக தோய்ந்த அம்பை பிடுங்கி அந்த இரத்தத்தை பிடிச்சி அப்படியே கிருஷ்ணனுக்கு தாரவாத்து கொடுத்தான். இப்போ எப்பொழுதுமே கொடுக்குறவன் கை மேலே இருக்கும்,
வாங்குறவன் கை கீழே இருக்கும். பகவானே இருந்தாலும் அவன் வாங்குறவனாக இருந்தால் அவன் கரம் தாழ்ந்து தான் இருக்கணும். அப்படியே இரத்தத்தை தத்தம் செய்து என் புண்ணியம் அனைத்தையும் தானமாக கொடுத்தேன்னு கொடுத்த உடனே கிருஷ்ணர் பாடி போயிட்டார். காலம் முழுதும் கொடுத்தவன் ரத்தம் இல்லையா, அவன் ரத்தம் கிருஷ்ணன் கையில் பட்ட உடனே இப்போ அவன் ஒன்றுமே கேட்கல, இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணிட்டு உனக்கு என்ன வேணும்னார். எப்பொழுதுமே கேட்டு பெற்றவன் அல்ல கர்ணன். பெரியோர்களே, கேட்காமலே பெற்றவன் கர்ணன். இந்த கையில் ரத்தம் பட்ட உடனே உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரு. உடனே அவன் சொன்னான், இல்லை என்று இறப்போருக்கு என்றும் இல்லை என்று சொல்லாத வரத்தை கொடு, இல்லை என்று சொல்லாத அளவுக்கு இதயத்தை கொடுன்னா. ஏன்னா துட்டுருக்கிறவெல்லாம் கொடுத்துருவானா? துட்டிருந்தாலும் கொடுக்க மனசு வரணும்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இன்விடேஷன் கொண்டு, சில ஊர்களில், இங்கே இல்லை, சில ஊர்களில் இன்விடேஷன் கொண்டு கொடுத்து ஒரு விழா நடத்துகிறோம், ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துகிறோம் அப்படின்னு. அப்படியா ஆண்டுடி வாங்கி பார்ப்பாங்க. ஓஹோ அருமையாக இருக்கு ஐயா அப்படின்னு உள்ளே பார்ப்பாங்க. யார் வர? இந்த வாசுகி மனோகரன் ஒரு அம்மா தூத்துக்குடியில். உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா ஐயா? போய் அந்த அம்மா தான் கிடச்சிதா? சரி பரவாயில்ல. இவ்வளோ விவரம் கேட்டுட்டு டொனேஷன் 10 ரூபா எழுதுவான். இந்த பையெல்லாம் எழுதுனாத்தான் என்ன, எழுதாட்டா தான் என்ன, 1000 கேள்வி கேட்பான். அந்த 10 ரூபா கொடுக்குறதுக்கு 1000 கேள்வி கேட்பான். ஆனால் இல்லை என்று சொல்லாத, இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடு, நான் துட்டு கொடுன்னு கேட்கல. துட்டுருக்கிற எல்லாராலையும் கொடுக்க முடியாது. இந்த சாகர தர்மாயில் கூட இப்படி ஒரு வரம் கேட்டானேன்னு ஆடி போய் ஒரு இடத்த வில்லியார் அந்த இடத்துல எழுதுவார் பாருங்க. இந்த கேட்ட உடனே கிருஷ்ணன், மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன் மனமலர் உகந்து உகந்து அவனை கைத்தல மலரால் மார்புறத் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்துணை பிறவி எடுப்பினும் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான் மூவரும் ஒருவனாம் மூர்த்தி. அவன்தான் கிருஷ்ணன், அவன்தான் சிவன், அவன்தான் பிரம்மா. இந்த முன்னாடி வந்து நிற்கிறவன் மூவரும் ஒருவனாம் மூர்த்தி. அவன் என்ன செஞ்சானா, மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டான்னா. அது வரைக்கும் குந்தி மகன்னா, அது வரைக்கும் வசுசேனன்னா, அது வரைக்கும் கர்ணன்னா. எப்போ தாரமாத்து கொடுத்தானோ, இந்த சூழ்நிலையில் கூட இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னு கேட்டானோ, உடனே முரசப்பினார் பாருங்க நம்ம ஆளு கிருஷ்ணர். மைத்துனன்ட்டார். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. மனமலர் உகந்துன்னு ஒரு வார்த்தை போட்டா போதாதா? வில்லியார் 2 தடவை அந்த வார்த்தையை பிரயோகம் பண்றார். மனமலர் உகந்து உகந்து அவனை கைத்தல மலரால் மார்புறத் தழுவி கண்மலர் கருணை நீராட்டினார். கிருஷ்ணன் அழுத இடங்கள் பாரதத்தில் 2ன்னு சொல்லுவாங்க. இல்லை, அழுத இடங்கள் பாரதத்தில் 3. 1, எங்கள் 5 பேரையும் நீ போர்க்களத்தில் காப்பாற்றணும்னு கேட்கும்போது, ஏய் உனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கானடா கர்ணன், அவனானாதையா விட்டுட்டீங்களடான்னு நினச்சி அழுத இடம் 1. அதை போல அபிமன்யு ஆண்டு போன உடனே கிருஷ்ணன் அழுதான். இன்னொன்று, கர்ணன் தேர்காலில் கிடக்கிற காட்சியை பார்த்து கிருஷ்ணன் அழுதான். கிருஷ்ணன் அழுத இடம் பாரதத்தில் 3. மைத்துனன் உரைத்த வாய்மை கட்டையன் மனமலர் உகந்து உகந்து அவனை கைத்தல மரலால் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்துணை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எய்தி. அப்பா உனக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்து காசு இல்லைன்னா புண்ணியம் இல்லை, காசு இருந்து மனசு இல்லைன்னா புண்ணியம் இல்லை. அதனால் மனசையும் கொடுக்குறேன், உனக்கு காசையும் கொடுக்குறேன், நீ கேட்காத முக்தியையும் உனக்கு கொடுக்குறேன்னு ஆதி மூலத்துக்கு என்ன விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரோ அந்த தரிசனத்தை கர்ணனுக்கு காட்டி எல்லாரோடும் சேர்ந்து உனக்கு நானும் தீங்கிழைக்கக்கூடிய நிலை உருவாகி விட்டதே என்று கேட்டபோது கர்ணன் சொன்னான், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன், நல்ல பகையை பெற்றேன், அர்ஜுனன் என்கின்ற நல்ல பகையை பெற்றேன். என் நண்பனுக்காக செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக என் உயிரை கொடுக்கிறேன். காலாகாலமாக தவம் செய்த ஞானிகளும் யோகிகளும் கூட உன்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்ப்பதற்கு கேட்டு கேட்டு கூட பெற முடியாத இந்த வாய்ப்பை கேட்காமலே எனக்கு கொடுத்த கிருஷ்ணா, இதைவிட எனக்கு வாழ்க்கையில் என்னப்பா பாக்கியம் வேணும்னு கேட்டானே. நன்றிக்கு வித்தாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான கதாபாத்திரம், நட்புக்கு திலகமாக விளங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். தாய் இன்னார், தந்தை இன்னார், உடன்பிறப்பு இன்னார் என்று தெரிந்து இவர்களோடு சேர்ந்தால் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று தெரிந்த பிறகும் கூட தாயையும் தந்தையும் சகோதரனையும் நிராகரித்து என் நண்பனுக்காக என் உயிரை
நீரை நான் விடுவேன் என்று செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காகவே ஒருவன் நீரில் பூத்த நெருப்பாக இந்த உலகத்தில் இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த நெருப்பை உள்வாங்கினால், அந்த நெருப்பினுடைய வெப்பத்தை உள்வாங்கினால், அந்த நெருப்பினுடைய சக்தியை உள்வாங்கினால் இந்த தியாகமும் சீலமும் நம் வாழ்வில் நிச்சயமாக உண்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை போன்ற மனதுள்ளவர்களைத்தான் மிக அழகாக நம்முடைய சமயம் சொல்கிறது. இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்குவதற்கு வாய்ப்பில்லை. நாம் நினைக்கலாம், எனக்கு ஏன் இந்த துன்பம் அளவுக்கு அதிகமாக நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இறைவனோடு நாம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று பொருள். அதனால தான் ரொம்ப அழகாக, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா, கர்ணா வஞ்சகன் கண்ணனடா, கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா. இறைவனிடம் மானுடம் மன்னிப்பு கேட்பது என்பது இயற்கை. ஆனால் மானுடத்திடம் இறைவன் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிய ஒரு கதாபாத்திரம் பாரதத்தில் உண்டென்று சொன்னால், அது என்றைக்கும் கொடைக்கும் நட்புக்கும் தியாகத்திற்கும் அன்பிற்கும் வார்த்தையை காப்பாற்றுவதிலும் உறுதுணையாக இருந்த ஒரே கதாபாத்திரம் கர்ணனுடைய கதாபாத்திரமாக. கர்ணனை வணங்குவோம், கர்ணனை வாழ்த்துவோம், கர்ணனை போற்றுவோம் என்பதை செய்தியாக சொல்லி, இத்துணை நேரம் பொறுமை காத்து இந்த நிகழ்வை செவிமடுத்து கேட்ட நந்தவனத்தை சார்ந்த நல்ல உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி, எங்கள் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மகா கணபதி அவர்களுக்கும் அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எனது அன்பு மகள் டயனா அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாத கமலங்களையும் தொட்டு வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய அருமை அண்ணன் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், அவங்க எத்தனை வருஷ பேச்சாளர், சாதாரணமானதல்ல. அவர்கள் எல்லாம் கற்பக விருட்சம். 50-60 ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர். இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு சாதாரண ஒரு வயதில் சின்ன ஒரு பேச்சாளர் பேசினா நாம் உட்கார்ந்து கேட்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இத்தனை நேரம் இவ்வளவு பெரிய ஒரு விருட்சம் அமர்ந்து இந்த சிறியவளுடைய வார்த்தைக்கு கூட செவிமடுத்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய பாதார விந்தங்களையும் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, மிக அருமையாக ஒலி ஒளி அமைத்து தந்த அன்பர்கள், படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக காலம் கடந்தாலும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்ட அத்தனை பெரியோர்களுக்கும் நன்றி பாராட்டி உங்கள் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை ஆரிரத்தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைது நனங்கு வாழ்க, மாறிலாவள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவழம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க, நட்டமும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.